ஓகே. என் ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் சார், தெரியுது சார். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த டெமோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அபவுட் மீ, என் பேர் யுவராஜ். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. தென் என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டன் மை மாஸ்டர்ஸ் இன் சைபர் ஃபாரன்சிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் பேச்சுலர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிப்ளமோ. அண்ட் வந்து சைபர் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டன் ஃபியூ கோர்சஸ் லைக் சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் அண்ட் அஜூர் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பர்வியூ அண்ட் ஐடென்டிட்டி அக்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஓவரால் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஐ ஹவ் ஸ்டார்டட் மை கரியர் ஆஸ் அ எண்ட் பாயிண்ட் இன்ஜினியர் அண்ட் எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணியிருக்கேன். தென் ஐ மூவ் டு பெரிமீட்டர் செக்யூரிட்டி லைக் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்ஸ், டிடா சொல்யூஷன்ஸ் அண்ட் ப்ராக்ஸிஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் ஐ ஹவ் டன் கப்புள் ஆஃப் cloud security projects in Azure. லைக் இந்த கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சொல்யூஷன் டிசைன் பண்ணி எண்ட் டு எண்ட் எந்த சொல்யூஷன் எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் கன்சல்டிங் ஒர்க் தென் ஒரு என்டையர் டீம் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒன் ஆஃப் த இந்தியன் ரெப்யூட்டட் பேங்கிங் கஸ்டமர். அது நான் டியூ டு ஜாப் ரீசன்ஸ்னால வந்து அந்த நேமை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் என்னுடைய சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் ஆல்சோ லைக்னா சாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐ ஹேவ் அரௌண்ட் 7+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிசைன் ஆர்கிடெக்டாக வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டூல்ஸ் ஐ ஹேவ் ஹேண்டில். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ கேன் சி தெர் ஆர் 14+ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ உங்கள் 14+ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இல்லை சைபர் செக்யூரிட்டினா தெரியும், இல்லை வந்து எனக்கு தெரியாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேற டொமைனில் இருக்கேன், இல்லை நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு குவிக்காக வந்து ஒரு இது சொல்ல முடியுமா? ஏன்னா on that I'll give a demo. Maybe let's start with லாவண்யா. லாவண்யா, நீங்க டோட்டலா நீங்க ஸ்டூடெண்டா இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? லாவண்யா ஆர் நித்யஸ்ரீ, எனிஒன்? சார் லாவண்யா குரோமூர்ல இருக்குங்க. ஓ, குரோமூர்ல இருக்காங்களா? ஓகே ஓகே. ஸோ இதுல யாரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல தெரியல. ஓகே, ஹூஸ் சதீஷ் குமார், சதீஷ், சுந்தர், எனிஒன்? இதுல எப்படி மிக்ஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸா எப்படின்னு ஒரு ஜஸ்ட் குயிக்காக சொல்லிட்டீங்களா? இல்லைன்னா ஐ ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ். என்ன எடுப்போம், என்ன மாதிரி நீங்க வந்து Hello. சொல்லுங்க. Yeah, myself Satish. I have 10 years of experience in IT. ஓகே, ஐடியில் என்ன டொமைன்ல இருக்கீங்க சதீஷ்? நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது Solaris admin ஸ்டார்ட் பண்ணேன். தென் லினக்ஸ் அண்ட் AWS cloud மூவ் பண்ணேன். ஓ சூப்பர். ஓகே ஓகே. ஸோ கம்மிங் டு சைபர் செக்யூரிட்டி, இப்போ வந்து நான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் எந்த மாதிரி ஸ்கோப் இருக்கும், ஓகே, என்ன மாதிரி போகலான்றது நீங்கள் இப்போ சொன்னாலும் சரி, இல்லை முடிச்சு சொன்னாலும் சரி. ஓகே, great, good start. Yeah, good start. Thanks. And also கோடிங் இது முக்கியமாக அதை எல்லாத்தையும் சொல்லிடுங்க எனக்கு. ஷூரா நான் கவர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. எனிஒன் வேற யாராவது? Yeah, this is Jagan. I have 7 years of experience in IT industry as a system admin. Okay. Hello. So can you hear me, sir? System admin. Yeah. I can very well. Crystal clear. Yeah. சைபர் செக்யூரிட்டி பற்றி நான் தெரியும், பட் நாலேஜ் இல்லை, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ ரீசெண்டாக டெவ்செக் ஆப்ஸ்ன்னு சொல்லி கூட இதை அப்டேட் ஆயிருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் சுத்தமாக அதை பற்றின ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் கிடையாது. இப்போ நம்ம சைபர் செக்யூரிட்டி படிக்கும் போது இப்போ கிளவுட் பற்றின நாலேஜ் கண்டிப்பாக அதுக்கு தேவைப்படுமா, இல்லை டெவாப்ஸ் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா, எந்த மாதிரி இருக்குன்ற ஐடியா இல்லை. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கு. சூப்பர். ஓகே, இன்னும் ஒரே ஒரு யாரோ ஒருத்தர் ஆடியன்ஸ் யாராவது எனிஒன் வாண்ட்ஸ் டு வாய்ஸ் அவுட்? யாரோ ஒருத்தர் இல்லைன்னா ஜெகன் பேசுறேன். சொல்லுங்க ஜெகன். ஆக்சுவலா 12+ years of experience இருக்கு. ஓகே, கரண்டா DevOps இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓ, கரண்டா DevOps இருக்கீங்க. சூப்பர். ஓகே, DevOps வந்து பாத்தீங்கன்னா நீங்க Agile DevOps ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
ப்ராஜெக்ட் டெவாப்ஸ்க்கு வந்து ஸோ நான் சைபர் செக்யூரிட்டிக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர் வெல் டெசிஷன். ஓகே ஓகே சரி, ஓகே நம்ம டைரக்டா இதுக்கு டெமோக்கு போயிடலாம். ஸோ போறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வி கேன் சி நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸும் இருக்காங்க. ப்ளஸ் வந்து சில பேர் வந்து டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்ஸ்லேருந்தே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம டெக்னிக்கலாகவே போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம ரெகுலர் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறோம். தென் நிறைய வந்து இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர், ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில், யாஹூ அந்த மாதிரி வந்து இது பண்ணிருக்கோம். அதே மாதிரி கூகுள் டிரைவ்ல வந்து நம்ம ஃபோட்டோஸு இதெல்லாம் வந்து சேவ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் மீடியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் பேஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன் பேசிஸ் அப்ளிகேஷன் இது நெட்வொர்க் மீடியாஸ் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி கிளவுட்ல ஸ்டோரேஜ் இது பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் வேர்ல்டில் சேவ் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஆஸ் அ இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயிலில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நான் பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டு என்னுடைய ஐடென்டிட்டி கொடுத்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கேன். அப்படிங்கிறப்ப நான் கொடுக்குற என்னுடைய இண்டிவிஜுவல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்றது, அந்த கம்பெனி மேலே வச்சிருக்க ஒரு டெஸ்ட் பேசிஸ் தான் கொடுப்பீங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை பக்காவா சேஃப்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நோன் பர்சன்ஸ்க்கு, அதாவது யாரு கொடுத்தாங்களோ அவங்க வந்து திரும்ப கேட்குற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷோகேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பீங்க. வாட் இஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் இமெயில் அட்ரஸ், என்னுடைய கிரெடிட் கார்டு நம்பர் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். பட் எனி சான்ஸ் உங்களுடைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனோ இல்லை உங்களுக்கு பர்சனல் ஐடியோ வந்து பார்த்தீங்கன்னா சம் அன்னோன் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடிஞ்சு உங்களோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியுது அப்படின்னா மேபி இந்த இடத்துல வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்க வேண்டாம், வேற ஒரு கம்பெனி கூட வச்சுக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் அந்த கம்பெனியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புவோமா? அப்படி விரும்புவான்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டோம். ஏன்னு கேட்டால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க கிட்ட நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கிரெடிட் கார்டில் இருக்க ஒரு 16 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுச்சு அப்படின்னாலே அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அது இது நிறைய வந்துருச்சு. பட் ஸ்டில் என்னுடைய அந்த 16 டிஜிட் நம்பர் போயிடுச்சுனாலோ, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுனாலோ, இல்லை என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வெளியில் போயிடுச்சுனாலும் அப்படின்னாலே அந்த ஒரு கம்பெனியோட டீல் பண்ணிட்டு இருக்கிற அந்த கம்பெனியோட ரெப்புடேஷனும் போயிடும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து என் மூலியமா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ரெஃபர் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஸோ சைபர் செக்யூரிட்டி இஸ் நத்திங் பட் நம்ம கம்பெனியோட இன்டெலெக்சுவல் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் இந்த பர்சனல் ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சேனல் மூலியமா லீக் ஆகுதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு அதை சேஃப்கார்ட் பண்ற அந்த மெத்தட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். சாரி மேடம், எனி கொஸ்டின்ஸ் மேடம்? ஓகே ஓகே. ஸோ இதை தான் வந்து சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக இது உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி நான் சொல்லிட்டேன். பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் தெரிஞ்சீங்க ஏகப்பட்ட இது டெஃபினிஷன்ஸ் இருக்கும். இல்லை டிஜிட்டல் சிஸ்டம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா தெஃப்ட்லேருந்து இட் கேன் பி எனி திங். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் உங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வெளியில் லீக்காகவும் பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த கம்பெனிக்குன்னு சில இன்டெலெக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட்சா செய்கிற ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பீட்சா செய்கிற கம்பெனி அப்படின்னா அந்த பீட்சா செய்கிற ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இந்த பீட்சா வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாரால வேணாலும் செஞ்சு கொடுக்க முடியும். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்சா ரெசிபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலெக்சுவல் டேட்டா. அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை பிட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிட்டிங் பண்ணுற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனியோட பிட் இன்னொரு கம்பெனி கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ₹1 கம்மியாக கோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் எடுத்துப்பாங்க. ஸோ இது எல்லாம் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய கஸ்டமர்ஸ், என்னுடைய கம்பெனியில் இருக்க இன்டெலெக்சுவல் டேட்டா, என்னுடைய கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஒன்லி ஃபார் ஆத்தரைஸ்டு பர்சனுக்கு கிடைக்கணும். மற்றபடி அன்வான்டா வேற யாராவது இன்ட்ரூடர் ஈஸியாக உள்ள நுழைஞ்சி அதை எடுக்காத மாதிரி
கம்ப்ளீட்டா அதை வந்து பாத்தீங்கன்னா சேஃப்கார்ட் பண்ணும். ஸோ இந்த சேஃப்கார்ட் பண்ற மெக்கானிசம் தான் வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா சொல்ற ஒரு டெஃபினிஷன். இதை வந்து நிறைய சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எண்ட் பாயிண்ட்ல ப்ரொடெக்ஷன் இருக்கா, இல்ல பெரிமீட்டர்ல ப்ரொடெக்ஷன் இருக்கா, இல்ல ப்ராக்சில ப்ரொடெக்ஷன் இருக்கா, இட் கேன் பி எனிதிங். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெர்டிகல்ஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ண சைபர் செக்யூரிட்டின்ற பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், இல்ல ஒரு கம்பெனி இன்டெலெக்சுவல் இன்ஃபர்மேஷன், இல்ல கம்பெனில இருக்கிற எம்ப்ளாயிஸ் இன்ஃபர்மேஷன், இல்ல அவங்க கூட டீல் பண்ணிருக்க பார்ட்னர்ஸ், வெண்டர்ஸ், இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கஸ்டமர்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்லி நீட் டு நோ பேசிஸ். அது யாருக்கு கொடுக்கணும், அந்த ரைட் சேனல் ரைட் பீப்புளுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். வேற யாராவது அதை வந்து எடுத்துக்கிறாங்கன்ற பட்சத்துல அதை கம்ப்ளீட்டா சேஃப்கார்ட் பண்ணும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த CIA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ CIA அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. ஸோ இது கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். அந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆஸ் ஒரு என்ன சொல்றது எண்ட் யூசரா என் பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அதை நான் என்ன யூஸ் பண்ணுவேன், ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு டைரக்டா போய் பேங்க்ல அப்ரோச் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட அக்கௌண்ட் நம்பர் இன்ஃபர்மேஷன் கொடுத்து என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். இன்னொன்னு எங்கிட்ட இருக்க மொபைல் பேங்கிங் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணலாம். அந்த பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் என்னோட பேர் கொடுத்தா வந்து பார்க்க முடியாது. இப்ப மாடர்ன் டே பேங்கிங்ல என்ன அப்படின்னா உங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர் நேம் கொடுப்பாங்க, அதே மாதிரி அந்த பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்க ப்ராப்பரா போட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க பண்ற ஆத்தென்டிகேட் பண்ற யூசர் கரெக்டான ஆளா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் நான் ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நான் வந்து பார்க்க போறப்ப அதை ரைட் பர்சனுக்கு மட்டுமா காட்டுறேன் அப்படிங்கறது இது பண்றது தான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இதுல வந்து இன்னொருத்தர் சம்பந்தமே இல்லாம ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரூட் பண்ணி எடுக்கிறாருன்ற பட்சத்துல அந்த இது வந்து பாத்தீங்கன்னா டினை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இன்னொருக்கு போயிருச்சுன்னா கூட அதை வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி மிட்டிகேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி உங்க மொபைல் நம்பருக்கு வர மாதிரி, இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஆத்தென்டிகேட்டர் யூஸ் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் பின் ஜெனரேட் பண்ண மாதிரி, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரைட் பர்சனுக்கு மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியற மாதிரி நம்ம இது பண்றது தான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டெகிரிட்டி அப்படிங்கிற பட்சத்துல நான் பார்க்கிற இன்ஃபர்மேஷன் எந்த விதத்திலையும் டேம்பர் ஆகாம அவருக்கு கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 10 மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 மெடிசன் லிஸ்டும் ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் சென்டருக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நர்ஸுக்கோ போய் சேரணும். இதுல ஏதாவது ஒரு மெடிசன் கம்மியா போனாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு மெடிசன் தேவையில்லாம அடிஷனலா போனாலும் சரி, அந்த பேஷண்டோட வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பர்சன் ஏ கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பர்சன் பிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த டேம்பர் ஆகாம கிடைக்கணும் அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரிட்டின்னு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை ரைட் பர்சனுக்கு மட்டும் காட்டுறது. இன்டெகிரிட்டி அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை எந்த டேம்பர் ஆகாம கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அவைலபிலிட்டி அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உண்டான இன்ஃபர்மேஷனை நான் மட்டும்தான் பார்க்கணும். அந்த பார்க்குற இன்ஃபர்மேஷன் எந்த டேம்பர் ஆகாம உடையாம பார்க்கணும். அதே மாதிரி நான் நினைக்கிறப்ப பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அவைலபிலிட்டிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ABC அப்படிங்கிற ஒரு பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு 10 lakh rupees மணி இருக்கு. அந்த பணம் என்னுடைய ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்காக இல்ல என்னுடைய பர்சனல் நீடுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலான்னு ட்ரை பண்றேன். அந்த பேங்க்ல போயோ இல்ல பேங்க்ல நெட் பேங்கிங் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமோ அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த பேங்க்குடைய யூசர், அதாவது லெஜிட்டிமேட் யூசர். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க்குடைய சைட்டை வந்து 24 மணி நேரமே அக்சஸ் பண்றதுக்கோ இல்ல நான் லைவா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன் பர்சனா வந்து பேங்க்குக்கு போயிட்டு அந்த பணத்தை வித்ட்ரா பண்றதுக்கு உண்டான எல்லா ரைட்ஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல இன்னொரு சினாரியோ எடுத்துக்கோங்க. நான் போறேன் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 120 ஆளா இருக்கேன். ஸோ எனக்கு முன்னாடி இருக்க 119 பேரும்
போறாங்க கடைசியா 120 ஆளா போறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பேங்கார் சொல்லுவாங்க, சார் உங்க முன்னாடி நீங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கிடையாது சார், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது தான் வராங்க. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 119 பேரை ரீச் பண்ணிட்டு கிராஸ் பண்ணிட்டு போறதுக்கு உங்களுக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 to 3 hours போயிருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் பேங்கிங் எப்படி எடுத்துக்கோங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா மணி வித்ட்ரா பண்றதுக்காக வந்து ஒரு ரெக்வஸ்ட் இனிஷியேட் பண்றீங்க. முன்னாடி இருக்க ஒரு லேக்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட்னால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆக்சுவல் மணி டிரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிலே ஆகுது. அப்படிங்கிறப்ப இது ஆக்சுவலா வந்து இதுக்கு உள்ள வர ரெக்வஸ்டும் சரி, அதே மாதிரி இந்த இடத்துல இன் பர்சனா இருக்கிறப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்க 119 பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இது, நீங்க அவங்களுக்கும் அந்த பேங்க்குக்கும் சம்பந்தம் கிடையாது. பட் ஸ்டில் உங்களுடைய ப்ராசஸ் டிலே பண்றதுக்காக அல்ல உங்களுடைய அந்த ஒரு ஆக்சுவல் விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா டிலே பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ரோட் பிளாக் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. இந்த இடத்துல நான் அவைலபிலிட்டி கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா பேங்க் என்ன பண்ணும், நீங்க வந்து இந்த பேங்க் எம்ப்ளாயியா சரி இந்த பேங்கோட கஸ்டமரா இல்லையா அப்படிங்கறது வந்து கன்ஃபார்ம் பண்ண ஒரு சின்ன செக் வச்சா போதும். எங்க ஒரு வெப்சைட்டா இருந்தாலும் சரி இல்ல பேங்க் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி இருந்தாலும் சரி. சோ அப்படின்றப்ப முன்னாடி நிக்கவங்க யாரு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கஸ்டமரா, நீங்க அந்த பக்கம் போங்க, இன்குரி அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்ல ஒரு ஹெல்ப் டெஸ்க் வச்சு பண்ணலாம். அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலி வந்து வெப்சைட்ல வைக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல நான் லாகின் பண்றப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேங்க்கு சம்மந்தம் இல்லை, நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு என்கொயரி பண்ணதான் இருக்கு, என்கொயரிக்கு வந்து டிஃபரெண்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரீடைரக்ட் பண்ணி விட்டலாம். சோ இந்த மாதிரி ரைட் பர்சன் ரைட் இன்ஃபர்மேஷனை எந்த ஒரு டேம்பர் இல்லாம அவங்க தேவைப்படுற நேரத்துல அக்சஸ் பண்ணும். இததான் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் நம்ம சைபர் செக்யூரிட்டியோட பேசிக் ட்ரையாட் என்னன்னா, கஸ்டமரா இருந்தாலும் சரி, நம்ம பார்ட்னரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இன்டர்னல் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை எந்த டேம்பரும் ஆகாம அவங்க தேவைப்படுற நேரத்துல எடுக்கிறத சைபர் செக்யூரிட்டி அச்சீவ் பண்ணும். அச்சீவ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லுவோம். பட் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரையாடை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா லேர்ன் பண்ணுவீங்க ஒரு ஆஸ் அ பிகினரா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி CIA ட்ரையாடுங்கிறது ஒரு 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 ட்ரையாங்கிள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் லைட்டா இன்க்ரீஸ் ஆனா கூட வந்து பாத்தீங்கன்னா அதர் 2 ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபேக்டர் 3 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வைக்கலாம். அதுல ஏதாவது ஒன்று கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல இன்டெகிரிட்டி டிலே ஆயிடும், அவைலபிலிட்டி டிலே ஆயிடும். அதே மாதிரி நான் அவைலபிள் வைக்கணுன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்டெகிரிட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணாம இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல கஸ்டமர் டேட்டா லாஸ் ஆயிடும். ஸோ என்னுடைய இந்த CIA ட்ரையாடு ஒரு 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 சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராவோ இல்ல ஒரு சாக் இன்ஜினியராவோ ஒரு அனலிஸ்டாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்டாவோ இருக்குதுன்றப்ப அவங்க எந்த ஒரு சொல்யூஷனை டிஃபைன் பண்றதா இருந்தாலும் டிசைன் பண்றதா இருந்தாலும் இந்த ட்ரையாட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் சைபர் செக்யூரிட்டி உள்ள வந்துட்டு அப்படின்னா நீங்க என்ன மாதிரி டூல் படிச்சீங்கனாலும் சரி, இட் கேன் பி பெரிமீட்டர் செக்யூரிட்டி ஆர் எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி ஆர் DLP ஆர் ஃபயர்வால் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் செக்யூரிட்டி எதா இருந்தாலும் சரி, அவங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்றது இந்த CIA ட்ரையாட் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அச்சீவ் பண்றாங்க, எப்படி மீட் பண்றாங்க, எந்த மாதிரி மீட் பண்றாங்க, எந்தெந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வச்சு மீட் பண்றாங்க அப்படின்றாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெயினா தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா சைபர் செக்யூரிட்டி ட்ரையாட். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் இப்ப நீங்க வந்து சைபர் செக்யூரிட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிகினரா கன்சிடர் பண்றேன் அப்படிங்கிறப்ப நாம எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி முக்கியம் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எஸ் டிஜிட்டல் எரா இருந்துச்சு. பட் வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சேஃப்கார்டு இருந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து வர்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா எவால்வ் ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு கம்பெனி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் அப்படின்னா வர்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்வால் கிராஸ் பண்ண போகுது. ஆனா இப்ப இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் டே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டாக் வெக்டர் வந்து எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க ஒரு கம்பெனியுடைய இன்டெலெக்சுவல் இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்றதுக்கு மெனி சேனல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் மூலியமா பண்ணலாம், இல்ல ஒரு மலிஷியஸ் வெப்சைட் மூலியமா பண்ணலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் பெர்சிஸ்டன்ட் த்ரெட் மூலியமா பண்ணலாம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்சைடர் மூலியமா பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்க வந்து ஒரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நவடேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை சேஃப்கார்ட் பண்ற அந்த அட்டாக் வெக்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த அட்டாக் வெக்டரை சேஃப்கார்ட் பண்றதுக்கு உண்டான சைபர் இன்ஜினியர்ஸ் இப்ப இருக்கிற கரண்ட் மார்க்கெட்ல இருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க, ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வித்தின் ஏஷியன் ரீஜன் கூட வந்து பாத்தீங்கன்னா நாஸ்காம் ஒரு சர்வே எடுத்தாங்க.
அந்த சர்வேல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளவுட் செக்யூரிட்டி அப்படிங்கிற டொமைன்ல ஒரு இன்ஜினியர் தேவைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா ஒரு 10 ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் பண்றாங்க. அந்த 10 ப்ரொஃபைல் ஸ்கிரீனிங் பண்றதுல அவங்களுடைய ஸ்கில் செட்டுக்கு மேட்ச் ஆகிற ஒரு இன்ஜினியர் கூட கிடைக்க மாட்டாங்க. வேற வழி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கில் செட் அட்லீஸ்ட் ஆவரேஜ் ஆகும், இல்ல அட்லீஸ்ட் அந்த டே டு டே ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஸ்கில் செட் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு 50 to 60% ஸ்கில் செட் மேட்ச் ஆகிற ஒரு இன்ஜினியர் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹையர் பண்றாங்க. விச் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஒரு டொமைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ பிகினராவோ இல்ல ஒரு இன்டர்மீடியட்டா ஜாயின் பண்றப்ப நீங்க ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க டொமைனை கரெக்டான பாத்துல சூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை வந்து ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த கோல் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 3 மாசத்துல ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆகணும், இல்ல ஒரு 6 மாசத்துல ஆகணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் வச்சுப்பீங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கோல், இந்த 6 மாசத்துல இந்த போகணும், இந்த சேலரி ரேஞ்சில போகணும் அப்படிங்கிறப்ப அந்த ப்ராப்பர் ஸ்கில் செட் இருக்கிறப்ப அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கூட ஏற்கனவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா ஒரு 7 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு இன்ஜினியரே எடுத்தீங்கன்னா கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா டொமைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்களா அப்படின்னு வெல் எக்ஸ்பர்டைஸா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டொமைன்ல வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதர் டொமைன் ஜஸ்ட் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனா அதோடய வந்து ஒரு டீப்பா என்ன நடக்குது பிஹைண்ட் த சீன் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம இப்போ இருக்கிறதே வந்து ஏஏரா. ஸோ ஏஏரால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்ப லேட்டஸ்டா இப்ப இன்டர்வியூ ஸ்கிரீனிங்ல எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு இன்ஜினியர் வேணும், ஆனா அந்த இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டொமைன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்டைஸா இருக்கணும். அதை தவிர அதர் டொமைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது சைபர் செக்யூரிட்டில அதர் டொமைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு என்ன நடக்குது பிஹைண்ட் த சீன் நடக்குது, ஸோ அது என்ன மாதிரி வந்து அட்டாக் வெக்டர் வரும், அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சேஃப் கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹை லெவல் நாலேஜ் இருக்கிற ஒரு பீப்புள் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்பார்க்கணும். ஸோ இந்த டொமைனை பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கத்துக்கணும் அப்படின்றது வர்றதை தவிர டெய்லி அப்டேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து இது பண்ணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் ஒரு என்ன சொல்றது ஒரு பர்டிகுலர் டூல், இந்த டூலுக்கு இதுதான் சொல்யூஷன், இந்த ப்ராப்ளம்க்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டோட வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமைன்ல வர்றப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வைவல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா இருக்கும். பட் மெயினா சொல்றது என்னன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசிக் கான்செப்ஷுவல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நல்லா ஒரு நல்ல பேசிக்ஸ் இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி போகுது, ஒரு இடத்துல இருந்து ஒரு டேட்டா எப்படி இன்னொரு இடத்துக்கு போகுது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த இமெயில் வந்து ஒரு சேனலுக்கு வருது அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறப்ப நீங்க அந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ரூட் லெவல்ல இருந்து சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க ஒரு சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு போறப்ப யூ ஆர் லைக் அ வாரியர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ்கார் மாதிரி, ஒரு ஆர்மி மேன் மாதிரி. நீங்க ஒரு ஆர்மி மேன் போலீஸ் மேன் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா அப்படியே குவைட் ஆப்போசிட்டா திங்க் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் ஒரு ஆர்மி மேன் எப்படி திங்க் பண்ணுவாரு, ஒரு டெரரிஸ்ட் எப்படி திங்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க. எப்படி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சேனல் மூலியமா என்னுடைய கண்ட்ரிக்கு வந்து அட்டாக் நடக்கும், அதை எப்படி சேஃப் கார்ட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஒரு போலீஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா என்னோட இதுல வந்து ஒரு தெஃப்ட் நடக்குது, எங்க இதுல ஒரு கிரைம் நடக்குது, அதை எப்படி நான் சேஃப் கார்ட் பண்ணிட்டு நான் என்னுடைய பீப்புளுக்கு வந்து ஒரு சேஃப்டி கொடுக்கலாம் அப்படிதான் யோசிப்பாங்க. ஸோ ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலும் அதே மாதிரி தான் திங்க் பண்ணும். ஆனா எத்திக்கல் வேலை திங்க் பண்ணும். எத்திக்கல் வேலைனா எங்கிட்ட என்ன டூல்ஸ் இருக்கு, ஸோ எந்த டூல்ஸ் வச்சு நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கம்பெனி நான் சேஃப் கார்ட் பண்ண முடியும். ஈவன் தோ நீங்க ஒரு சின்ன கம்பெனில ஒர்க் பண்ணினா கூட அந்த சின்ன கம்பெனில இருக்க அந்த ஒரு டூலை வச்சு அந்த டூல்ல எந்த அளவுக்கு இருக்கிற எல்லா ஃபீச்சரையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் வந்து என்னுடைய கம்பெனில இருக்க அட்டாக் வெக்டர் வந்து பாத்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணலாம், இன்ஃபர்மேஷனை நான் சேஃப் கார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கில் செட் இருக்கிற ஒரு 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 கேண்டிடேட்டையோ இல்ல ஒரு எம்ப்ளாயியோ ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே விடாது. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் வந்து சைபர் செக்யூரிட்டி நிறைய பேர் சொல்லலாம் அங்கங்க லே ஆஃப் நடக்குது, அது நடக்குது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி நிறைய டவுன் சீசிங் பண்றாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜூம்லா ரூமர்ஸ் எல்லாம் போகுது. பட் ஸ்டில் இப்ப இருக்கிற ஒரே இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வே பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். ஏன்னு கேட்டா ஒரு ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னலா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன் சைஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிடலாம். ஆனா அந்த கம்பெனிக்கு உள்ள வர வெளியில போற டேட்டா வந்து பாத்தீங்கன்னா சேஃப் கார்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டீமால தான் முடியும். ஸோ அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஸ்கில் செட் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்கில்டு இன்ஜினியர் அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே செக்யூரா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்பரா போறேன், இல்ல நான் ஒரு கோடிங் எழுதுறேன் அப்படின்னா ஓகே, உங்களாலேயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சேஃபா கோட் எழுதணும், ஒரு செக்யூரா கோட் எழுதணும். பட்
நான் எழுதுற கோடு வந்து பார்த்தீங்கன்னா என் கம்பெனிக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நான் அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பப்ளிக் கிட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அதை வந்து இன்னொருத்தர் அக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது சேஃபா இருக்கா, அது ரைட் பீப்புளாக அக்சஸ் பண்ணுறது இல்லை. அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் தேவையில்லாம டவுன்லோட் பண்ணிட்டு வெளியில பப்ளிஷ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. நீங்க கஷ்டப்பட்டு நாள் ஃபுல்லாக ஒரு கோடு எழுதிருப்பீங்களா, மாச கணக்கில் ஒரு கோடு எழுதிருப்பீங்க, ஒரு கம்பெனியோட அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிருப்பீங்க. ஸோ அதோட ரைட்ஸ் கூட வாங்காம வந்து வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் லினக்ஸ் மாதிரி வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னா there is no use of ஒரு 50 எம்ப்ளாயி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய டெவலப்பர் கம்பெனி வச்சிருந்தா கூட அந்த டெவலப்பர் எப்படி வேலை செய்யணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடை சேவ் பண்ணணும், அது சேவ் கார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செக்யூரா இருக்கா, அது வந்து ரைட் பீப்புளுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் ஆகுதா, இல்லை ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய டெவலப்மெண்ட் தான் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத சேவ் கார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி டீம் வந்து பாத்தீங்கன்னா சர்வே பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது என்னன்னா உண்மையிலேயே ரைட் ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஜினியரா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 டொமைன்ல வந்து ஒரு ஒரு ரீசனபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் கேஸ் இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரிலே வந்து பாத்தீங்கன்னா 8 to 10 lakhs வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க உங்க ஸ்கில் செட்டை ப்ரூவ் பண்ற பட்சத்துல. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிஇ டெக் முடிச்சிட்டேன், ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எடுத்திருக்கேன், என்னுடைய ஸ்கில் செட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு இன்டர்வியூல ஷோகேஸ் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல இஃப் லக் ஒர்க்ஸ் இன்னும் 15 to 20 lakhs வரைக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி ஏர்ன் பண்றாங்க. பட் ஆனா அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீட் அ பீப்புள் ஹூ ஹேஸ் அ வெரி குட் ஸ்கில் செட் இன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி தான். ஏன்னா இதுல க்ரோத் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்கு. ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ரியல் வேர்ல்ட் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்றோம். பட் அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலா ஆஸ் ஒரு நான் வந்து இந்த டொமைன்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபா நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சுத்தி இருக்க அந்த கேட்ஜெட், என்ன சுத்தி இருக்க அந்த அசெட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நான் சேஃப்கார்டா வச்சிருக்கேன். ஸோ உங்களோட அந்த டொமைனுக்கு போறது முன்னாடி நீங்க உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து எந்த அளவுக்கு நான் வந்து இம்ப்ரோவைஸ் பண்றேன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதே மைண்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எப்படி சேஃப் கார்ட் பண்ணும் அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மொபைல் வச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா என் மொபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அதுல என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றேன், அந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா யார் யார் அக்சஸ் பண்றாங்க, எப்படி அக்சஸ் பண்றாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நான் மட்டும் தான் யூஸ் பண்றேன், அப்படி யூஸ் பண்றேன்னா அதை எப்படி சேஃப் கார்ட் பண்ணிருக்கேன். அப்படியே சப்போஸ் என் மொபைல் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாஸ்வேர்டு தெரிஞ்சா கூட அந்த அப்ளிகேஷன் வந்து வேற யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி நான் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், ஓடிபியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது அடிஷனல் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வச்சிருக்கேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மொபைல் பேங்கிங் யூஸ் பண்றேன், இல்ல ஒரு இமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்றேன், இல்ல வந்து வேற ஏதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் யூஸ் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து பாத்தீங்கன்னா அக்சஸ் பண்றதுக்கு யாருமே கெஸ் பண்ண முடியாத ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு யூஸ் பண்றேன். அதே மாதிரி நான் என்னுடைய மொபைல் இல்ல என்னுடைய லேப்டாப் இல்ல என்னுடைய பர்சனல் கம்ப்யூட்டர் இல்ல என்னுடைய ஆண்ட்ராய்ட் டிவி எதை யூஸ் பண்ணாலும் சரி அதுல இருக்கிற பேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நான் ரெகுலரா அப்டேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதுல நான் யூஸ் பண்ணிருக்கிற டேட்டா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்லி ஒரே இடத்துல மட்டும் தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் வச்சிருக்கேன், என்னோட லேப்டாப்ல வந்து ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். வாட் இஃப் இந்த டேட்டா வந்து கிராஷ் ஆயிடுச்சு இல்ல இந்த லேப்டாப் கிராஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அதுல இருக்க டேட்டாலாம் லாஸ். அப்படிங்கிறப்ப என்னுடைய லேப்டாப்ல இருக்க டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ்ல ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது, இல்லைன்னா கிளவுட்ல ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மொபைல் லேப்டாப்ல இருக்கிற பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணாத மாதிரி, இல்ல என்னுடைய ரவுட்டர்ல இருக்க பாஸ்வேர்டு ஈஸியா ஷேர் பண்ண மாதிரி. ஆஸ் அ பிகினரா ஸ்டார்ட் பண்றப்ப இதை நீங்க என்டர்பிரைஸ் லெவல்ல அப்பதான் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து பர்சனல் அப்படிங்கிற இடத்துல நீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் அப்படின்னு நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கார்பரேட் எனக்கு கொடுத்திருக்க மொபைல், டேப்லெட், லேப்டாப் இது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் ஆயிருக்கா அப்படின்னு as a சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரா நீங்க வந்து திங்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி யூசர் யூஸ் பண்ற பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு மட்டும் தான் செட் பண்ணும் அப்படின்னு நீங்க பாலிசி செட் பண்ணுவீங்க. அதே மாதிரி என்னுடைய கம்பெனி மூலியமா கொடுத்திருக்க மொபைல் இல்ல லேப்டாப் இல்ல வந்து டெஸ்க்டாப் வாட் எவர் இட் இஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சைபர் பிரீச்சும் நடக்காத மாதிரி அதுல இருக்க எல்லா அப்ளிகேஷனும் லேட்டஸ்டா இருக்கா, அதுல இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப் டு டேட் இருக்கா. அதே மாதிரி அந்த யூசருடைய மொபைலோ இல்ல லேப்டாப்போ கிராஷ் ஆச்சுன்னா கூட அந்த லேப்டாப்ல இருக்க டேட்டா ஒரு செட்டு கிளவுட்லயும் இன்னொரு செட்டு இன்னொரு டிஆர்லையும் பேக்கப் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிஇஓட லேப்டாப்னு எடுத்துக்கோங்க. அந்த சிஇஓட லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியுடைய கம்ப்ளீட் வந்து பிசினஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு வச்சிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் பிரசன்டேஷனுக்காக அந்த லேப்டாப் கொண்டு போறாரு. டியூ டு சம் ரீசன் அந்த லேப்டாப் தொலைஞ்சு போச்சு.
அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அந்த கம்பெனியோட ரெபுடேஷன் போயிடுது. அப்படிங்கிறப்ப ஈவன் அந்த டைம்ல அவருக்கு வந்து ஆல்டர்னேட் லேப்டாப் கொடுத்தனா கூட அவருடைய செகண்டரி பேக்கப் கிளவுட் மூலியமா கொடுக்கறது மூலியமா அந்த பிரசன்டேஷன் டவுன்லோட் பண்ணி என்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசன்டேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுவோம், இது எப்படி எங்க அச்சீவ் பண்ணுவோம்? அதே மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் அவேர்னஸ் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ள வர மெயில்ஸ் இல்ல உள்ள வர வாட்ஸ்அப்ல வர லிங்க் இதெல்லாம் எந்த லிங்கை கிளிக் பண்ணி எந்த லிங்கை கிளிக் பண்ணாதுன்னு ஆஸ் அ பர்சனலா நான் வந்து இது பண்ணேன்னா தான் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னுடைய கார்பரேட் மெயிலுக்கு ஒரு மெயில் வருது அப்படிங்கிறப்ப அந்த வர லிங்க் யாரு கிளிக் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு எம்ப்ளாயி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கைட் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப நான் அந்த மாதிரி ஃபிஷிங் லிங்க் வராம வந்து பாத்தீங்கன்னா நான் சேஃப் கார்ட் பண்ண எந்த மாதிரி டூலை நான் சஜஸ்ட் பண்றேன் இல்ல எந்த மாதிரி டூல் நான் வச்சிருக்கேன் அந்த டூலை ப்ராப்பரா நான் கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல லேர்ன் பண்ணுவீங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இது நான் வந்து சிலபஸ் போறதுக்கு முன்னாடி உங்க லேர்னிங் ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்னா நாங்க வந்து இந்த மாதிரி கோர்ஸ் எப்படி டிஃபென்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஃபவுண்டேஷன் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டினா என்ன, பிளஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி கத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கோர் பிரின்சிபல்ஸ் என்னென்ன, நெட்ஒர்க்னா என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதை பத்தி ஒரு கான்செப்ட் வைஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் டேல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி அட்டாக் வருது, என்ன மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த த்ரெட்ஸ் எப்படி எவால்வ் ஆகுது, அது வந்து பாத்தீங்கன்னா அதோட பிஹேவியர் என்ன, அந்த பிஹேவியர் வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்கிறத பார்ப்போம். அதை தவிர அந்த ஒரு பர்டிகுலர் த்ரெட்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா உங்க கம்பெனி அப்ளிகேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 2-3 பேர் வந்து ஐடியில் ஒர்க் பண்றேன்னு சொல்லுவாங்க. அது ஐடி அப்ளிகேஷன்ஸ், சிஆர்எம்ஸ், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிட்அப் இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கோடு எழுத்தாங்க பாத்தீங்களா, அந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா செக்யூரா அதுல வந்து ஏதாவது அந்த கோட்ல ஏதாவது இருக்கா, இதை பத்தி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹை லெவல்ல பார்ப்போம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா தோ யூ ஆர் அ ethical engineer or ethical cyber security expert, பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஃபென்சிவ் வேலையும் திங்க் பண்ணணும். ஸோ அஃபென்சிவ் வேலையும் திங்க் பண்றப்ப அஃபென்சிவ் வேலை எப்படி எல்லாம் இருக்கும் மாடர்ன் டே அட்டாக், அது வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அதை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா எழுதணும். அப்படிங்கிறப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஷேப்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போலாம் மாடர்ன் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேன்சம்வேர் அட்டாக்னா என்ன, ஒரு ஃபிஷிங் அட்டாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிமுலேஷன்ஸ் இருக்கு. அந்த சிமுலேஷன்ஸ் ரன் பண்ணி காட்டுறது மூலியமா ரியலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரா போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த அட்டாக் பாக்கிறதுக்கு அந்த லாக் பாக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும். அதை வந்து நம்ம பாத்தீங்கன்னா எப்படி வந்து மிட்டிகேட் பண்ணலாம், அதுக்கு நம்ம எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணலாம், அந்த செக்யூரிட்டி டூலை எப்படி கோரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கவர் பண்ணுவோம். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சேனல் இருக்கு. ஒரு இமெயில் மூலியமாவோ இல்ல நெட்வொர்க் மூலியமாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ட் பாயிண்ட் மூலியமாவோ இல்ல டேட்டா லீக்கேஜ் சேனல் மூலியமாவோ இல்ல ப்ராக்ஸி மூலியமாவோ எது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உள்ள பிரீச் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணுவோம், இது எல்லாமே வந்து கவர் பண்ணுவோம். அதை தவிர இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் ஏரா. ஸோ கிளவுட் ஏரா அப்படிங்கிறப்ப இந்த கிளவுட் மூலியமா நம்ம கிளவுட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெனன்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த டெனன்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் சேஃப் கார்ட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அஸ்யூர்னு எடுத்துக்கோங்க. அஸ்யூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா உள்ள வருது வெளியில போறது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன அட்டாக் மிட்டிகேஷன் மெக்கானிசம் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சைட்டை வந்து பாத்தீங்கன்னா அஸ்யூர்ல தான் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த சைட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஏதாவது ஒரு டிடாஸ் வச்சிருக்கேன், இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ஃபயர்வால் என்ன மாதிரி டைப் ஃபயர்வால் வச்சிருக்கேன். அதே மாதிரி உள்ள வர டிராஃபிக் வெளியே வர டிராஃபிக்கை நான் எப்படி டிஃபைன் பண்ணும், ஸோ எந்த மாதிரி கஸ்டமர் டிராஃபிக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கவர் பண்ணுவோம். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நாங்க வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா டொமைனும் இது வந்து பாத்தீங்கன்னா நான் அட்டாக் வெக்டர்னு சொன்ன பாத்தீங்கன்னா அந்த அட்டாக் வெக்டருக்கு உண்டான எல்லா டொமைன்ஸையும் கவர் பண்ணுவோம். பட் ப்ரிடாமினென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா சாக் வந்து அதிகமா கவர் பண்ணுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சாக் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹார்ட் ஆஃப் த சைபர் செக்யூரிட்டி. ஏன்னா சாக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சாக்னா செக்யூரிட்டி ஆபரேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சாக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா டூல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த லாக் எப்படி வரும், எந்த லாக் எப்படி பாக்குறது, எது வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் எது அட்டாக் இல்ல, அதை எப்படி வந்து கான்ஃபிகர் பண்றது, இல்ல அந்த அட்டாக் எப்படி வந்து மிட்டிகேட் பண்றது, இல்ல சப்போஸ் அந்த அட்டாக் உள்ள வந்துருச்சுன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வர அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி எங்கிட்ட இருக்க டூல் வச்சு சேஃப் கார்ட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்போம். அதை தவிர இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 45 days இருக்கும். இந்த 40 to 45 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் டீம் நான் எக்கோ ஆகுது, சாரி. ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 40 to 45 டேஸ்ல வந்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கைட்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க எக்ஸ்பர்ட்ஸ் எடுப்பாங்க. அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எப்படி உள்ள போகலாம்,
அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவன் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் கேரண்டியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன மாதிரி கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய ஸ்கில் செட் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். எங்கெங்க மாதிரி ஓப்பனிங்ஸ் இருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா தான் கொடுப்பாங்க. ஸோ அட் எண்ட் ஆஃப் த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கைடன்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் பிளேஸ்மெண்ட் உண்டான இன்டர்வியூஸும் அவங்க ஷெடியூல் பண்ணி தராங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் ஜெர்னி இருக்கும். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நாங்க கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்டம் தியரியா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் சொல்லி கொடுக்குறப்ப ஒன்லி பேசிக்ஸ் மட்டும் தான் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த பேசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியலா அந்த ஒரு சினாரியோட எப்படி வந்து மேட்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஏஏ ட்ரையட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொன்ன பாத்தீங்களா, லைக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கோர் கான்செப்ட் சொல்றப்ப இந்த கோர் கான்செப்ட் எதுக்கு நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி எதுக்காக எந்த டூல்ல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த டூல்ஸ் இன்ஃபர்மேஷனோட வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரியல் வேர்ல்ட் சினாரியோட வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் அ ஒரு லேர்னரா இருக்கிற பட்சத்துல டிஃபென்சிவ் வேல என்னென்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்கு, டூல்ஸை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிமுலேட் பண்ணலாம், அதை சிமுலேட் பண்றது இல்லாம அதை எப்படி மிட்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லேப் செஷன்ஸும் நாங்க கண்டக்ட் பண்ணுவோம். இந்த லேப் செஷன்ல மெயினா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ அஃபென்சிவா வந்து பாத்தீங்கன்னா நான் காலில் நெக்ஸ் பத்தி ஓரளவுக்கு எடுப்போம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல யூஸ் பண்ற டூல்ஸ் எடுப்போம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கெட் கேப்சர் பண்றதுக்கு வயர்ஷார்க் எடுப்போம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டா போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிற டூலை பத்தி எடுப்போம். பிளஸ் வந்து பர்ப் சூட் எடுப்போம். அதை தவிர இந்த டூல்ஸ் எடுக்கிறத தவிர ஆஸ் அ சாக் அனலிஸ்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ளங்க் அப்படிங்கிற டூலை பத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஷன் எடுக்கும். ஸோ இந்த ஸ்ப்ளங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேப்லேயே வந்து எப்படி வீட்டில் இருக்கிற லேப் கம்ப்யூட்டர் வச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த லேப் ஜென்ரேட் பண்ணி எப்படி வந்து லாக் வந்து ஜென்ரேட் பண்றது, அந்த லாகை வந்து எப்படி கோரிலேட் பண்றது, அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த ஒரு கண்டுபிடிச்ச வந்து இண்டிகேட்டர் ஆஃப் காம்ப்ரமைஸ் இல்ல அந்த ஒரு அட்டாக் வெக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக்யூரிட்டி மெக்கானிசம் வச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா மிட்டிகேட் பண்ணுவோம், அதுக்குண்டான கான்ஃபிகரேஷன் அது என்ன ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் டீம் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து எடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஹேண்ட்ஸ் ஆன்ல வந்து கவர் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து இதுல வந்து சிலபஸ் போகணும் அப்படின்னா சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க கவர் பண்ற சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் சைபர் செக்யூரிட்டி ஃபவுண்டேஷன்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சைபர் செக்யூரிட்டி ஃபவுண்டேஷன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சிஏ ட்ரையட் என்ன, அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் அட்டாக், வல்னரபிலிட்டினா என்ன, எக்ஸ்ப்ளாய்ட்னா என்ன, ரிஸ்க்லாம் என்ன, அதை எப்படிலாம் மிட்டிகேட் பண்ணுவோம். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில இருக்க சைபர் செக்யூரிட்டி டொமைன்ஸ் எல்லா டொமைன்ஸை பத்தி நீங்க வந்து ப்ரிடாமினண்டா பாக்குறது சாக்கா இருந்தாலும் ஆஸ் அ நெட்வொர்க் செக்யூரிட்டி டொமைன்ல பெரிமீட்டர் எப்படி இருக்கும், அப்ளிகேஷன் செக்யூரிட்டி எப்படி இருக்கும், கிளவுட் செக்யூரிட்டி அவங்களோட கோர்ஸ் பிரின்சிபல்ஸ் என்னென்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பிளஸ் எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டினா என்ன, டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன் என்ன, இதெல்லாம் பத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செஷன்ஸ் இருக்கும். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இதுல நெட்வொர்க் செக்யூரிட்டி பேசிக்ஸ் பிளஸ் ஃபயர்வால்ஸ் பத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெமோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபயர்வால்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேலோ ஆல்டோ இருக்கு, ஃபோர்டிகேட் இருக்கு, செக் பாயிண்ட் இருக்கு, சிஸ்கோ இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டூல்ஸ் எப்படி என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அதை எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த டூல்ஸை பிளேஸ் பண்ணணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர்வால் இன்ஜினியர் இருக்கப்ப அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஃபயர்வால் ரூல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அந்த ஃபயர்வால் உள்ள வர டிராஃபிக் வெளிவர டிராஃபிக் வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணலாம். பிளஸ் விபிஎன் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் எடுப்போம். பிளஸ் அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா சாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஎம்னா என்ன, எஸ்ஐஎம்னா வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அதோட ஃபண்டமெண்டல்ஸ், ஒரு லாக்னா என்ன, அந்த லாக் எப்படி அனலைஸ் பண்றது, அந்த லாக் வந்து எப்படி கோரிலேட் பண்றது, அதை எப்படி இன்சிடென்ட்டா கன்வெர்ட் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்கா மிட்டிகேட் பண்றது. அதே மாதிரி நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் பத்தி அந்த த்ரெட்டை எப்படி ரிசர்ச் பண்றது ஆஸ் அ த்ரெட் ஹண்டரா. த்ரெட் ஹண்டர்னா வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் ஹண்டர் ஒரு பெரிய டாபிக். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ பாசிவ் த்ரெட் ஹண்டரா அந்த த்ரெட்டை பத்தி எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்கிறது, அந்த த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் த்ரெட்டா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட் மாதிரி இருக்க பட் ஒரு ஜெனூன் இன்ஃபர்மேஷனா அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கவர் பண்ணுவோம். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி ஆபரேஷன் சென்டரோட ஒர்க் ஃப்ளோ, ஒரு ஆஸ் அ எல்1 இன்ஜினியரா அவங்க வேலை எப்படி இருக்கும், அவங்க வந்து எந்த மாதிரி அட்டாக்ல ட்ரையாஜ் பண்ணுவாங்க, அது எப்படி மிட்டிகேட் பண்ணுவாங்க, அவங்களோட எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ் என்ன, டிக்கெட்டிங் டூல்ஸ் என்ன, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட் அண்ட் ஃப்ளோ, இன்சிடென்ட் ஃப்ளோ இதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோர் டெவ்ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இல்ல டெவ் செக்ஆப்ஸும் நாங்க கவர் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவாஸ் டாப் 10 அட்டாக் எது மாதிரி, அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சீக்வல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எக்ஸஸ்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், ஓகேங்களா.
கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் போர்ஜரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வல்னரபிலிட்டி எல்லாம் எப்படி வந்து கண்டுபிடிப்போம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதை சிமுலேஷன் மூலியமா சொல்லி கொடுப்போம். சிமுலேஷன் அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை லைவ் அட்டாக் இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லி கொடுப்போம். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு கோட் எழுதுறப்ப அந்த கோட் எழுதுறதுக்கு உண்டான பிரின்சிபல்ஸ் என்ன, இப்ப நீங்க டெவலப்பரா இல்லாத பட்சத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல கோடிங்கை பத்தி நாங்க கம்ப்ளீட்டா கவர் பண்ண மாட்டோம். கவலைப்படாதீங்க, எனக்கு கோடிங் நாலேஜே கிடையாது அப்படின்னா நாங்க கோடிங் அப்படிங்கறதெல்லாம் ஃபுல்லா கவர் பண்ண மாட்டோம். பட் ஒரு கோடு எழுதுறப்ப அந்த கோடை ஸ்கேன் பண்றதுக்குன்னு சில அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற அந்த என்ன சொல்றது சில ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் வந்து இது மீட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற பிரின்சிபல்ஸ் நாங்க சொல்லிக் கொடுப்போம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏபிஐ செக்யூரிட்டி அந்த ஆத்தென்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரைட் இன்ஃபர்மேஷன் வித் ரைட் பீப்புள் தான் அக்சஸ் பண்றாங்களா இல்ல எல்லாரும் அக்சஸ் பண்றாங்களா, எல்லாரும் அக்சஸ் பண்றப்ப அது எப்படி மிட்டிகேட் பண்றது அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் செக்யூரிட்டி கவர் பண்றோம். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி டெஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் டெஸ்டிங், அந்த ஸ்டாட்டிக் டெஸ்டிங் அதை பத்தி கவர் பண்ணும். தென் மேனுவல் டெஸ்டிங் பேசிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்ப் சூட் அப்படிங்கிற டூல் இருக்கு. அந்த டூலை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ல இருக்க கோட்ல என்னென்ன மாதிரி கோடு வந்து பாத்தீங்கன்னா மலிஷியஸா இருக்கு. நான் உங்களுக்கு பேசிக்ஸா சொல்லி கொடுத்தோம். ஒரு வெப்சைட் பார்க்கறது எப்படிதான் இருக்கும், அந்த வெப்சைட் கோடு பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நாங்க பேசிக்ஸ் சொல்லி கொடுத்து அந்த கோட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சின்ன சின்ன வல்னரபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்குது அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து கண்டுபிடிக்கிறது இண்டஸ்ட்ரியில இருக்கிற டூல்ஸ் யூஸ் பண்ணி, அதுல ஒன் ஆஃப் த டூல் பர்ப் சூட். அந்த பர்ப் சூட் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுப்போம். ஸோ அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இதுல கிளவுட் செக்யூரிட்டி கான்செப்ட், இதுல வந்து ஏடபிள்யூஎஸ் ஃபோக்கஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் இதுல ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா அஸ்யூர் பேஸ் பண்ணி எடுப்பேன். சப்போஸ் இன் கேஸ் ஐ எம் அ ட்ரைனர், நான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்யூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் 5 to 6 years of expertise in cloud security. ஸோ அந்த கிளவுட் செக்யூரிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா அதுல இன்டர்னலா இருக்க டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் இருக்கு செக்யூரிட்டி டூல். இப்போ அஸ்யூர் எடுத்து பாத்தீங்கன்னா அஸ்யூர் டிஃபெண்டர் இருக்கு, அஸ்யூர் வேப் இருக்கு, அஸ்யூர் டிடாஸ் இருக்கு. அஸ்யூர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஏகப்பட்ட செக்யூரிட்டி டூல்ஸ் இருக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கிறது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல EC2 இன்ஸ்டன்ஸ் என்ன, நெட்வொர்க் செக்யூரிட்டி என்ன, பிளஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட்டா இருக்கிற டிப்ளாய்மெண்ட் டூல், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டியூன், இதெல்லாம் வந்து கவர் பண்ணுவோம். அதே மாதிரி கிளவுட்ல என்னென்ன மாதிரி அட்டாக் சினாரியோ இருக்கு அதை வந்து எப்படி மிட்டிகேட் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் அண்ட் குபர்னெட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, அதுல என்ன மாதிரி வல்னரபிலிட்டி இருக்கு அதை எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிட்டிகேட் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல நாங்க சொல்லிக் கொடுப்போம். அதை தவிர வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட டூல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சைபர் ஆர்க் இருக்கு. பிளஸ் டீம் ஏதாவது டவுட் இருக்கா? சாரி டீம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடென்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சில டூல்ஸ், அதுல வந்து என்னென்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க பாஸ்வேர்ட்லாம் லீக் ஆகும், அந்த பாஸ்வேர்ட் லீக்கேஜ் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறது இன்ஃபர்மேஷனை நாங்க வந்து கவர் பண்ணுவோம் வித் சம் டூல்ஸ் எக்ஸாம்பிளோட அசூர்ல இருக்க டூல்ஸோ இல்ல இண்டஸ்ட்ரியில இருக்க டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சு கவர் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் லைஃப் சைக்கிள், ஒரு த்ரெட்டை எப்படி ஹண்ட் பண்றது, அந்த த்ரெட்டை எப்படி மிட்டிகேட் பண்றது, ஃபியூச்சரா அந்த த்ரெட் எப்படி வராம இருக்கிறது, ஒரு மால்வேர்னா எப்படி இருக்கும், அந்த மால்வேரோட பிஹேவியர் எப்படி இருக்கும். மால்வேர்ன்றது இதுல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு, வைரஸ் இருக்கு, ஸ்பைவேர் இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ராஜன் ஹார்ஸ் இருக்கு, ரான்சம் வேர் இருக்கு. அப்படிங்கிறப்ப அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அந்த பிஹேவியர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ ரியல் வேர்ல்ட்ல இருக்க சில செக்யூரிட்டி பிரீச்சோட ரிலேட் பண்ணி அந்த பிரீச் எல்லாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா மிட்டிகேட் பண்ணுவோம், எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத பத்தி பாத்தீங்கன்னா நாங்க அந்த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸை கவர் பண்ணுவோம். இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து SIM டூல் பத்தி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு லேபே நாங்க வந்து பில்ட் பண்ணி கொடுத்து அந்த லேப்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு அட்டாக் வந்து எப்படி பண்ணுவாங்க, அந்த அட்டாக் லாக் எப்படி இருக்கும், அந்த அட்டாக் எப்படி கோரிலேட் பண்றது, அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி மிட்டிகேட் பண்றது, அதுல வந்து எங்கெங்க ஆட்டோமேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணுவோம். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சில ஆட்டோமேஷன்ஸ் எல்லாம் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சில மிட்டிகேஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஆட்டோமேஷன்ஸ்லாம் எப்படி மிட்டிகேட் பண்ணும் அப்படிங்கிற இந்த டூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த CI/CD பைப்லைன் பிளஸ் வந்து இந்த செக்யூரிட்டி பைப்லைன்ஸ், அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்கின்ஸ், அதே மாதிரி கிராஃபானா டேஷ்போர்டு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஹை லெவல்ல கவர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து இதுல இருக்கிறது. அதை தவிர GRC இதுவும் வந்து ஒரு இது. ஸோ இது கவர்னன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல் பே பண்ணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரா போனீங்கன்னா கூட நீங்க வர்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில வந்து GRC அப்படிங்கிற டீம் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தேர் லைக் ஆடிட்டர். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற எல்லா டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய கம்ப்ளைண்ட்ஸ், அந்த கம்பெனி ரன் பண்ற பிசினஸ் பிளஸ் அவங்க இன்டராக்ட் பண்ற பார்ட்னர்ஸ், வெண்டாஸ், கஸ்டமருக்கு மீட் ஆகிற மாதிரி செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ் நீங்க கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்னன்ஸ் அண்ட் ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் டீம் தான். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வேலை பண்ணுவாங்க, அவங்க கூட எப்படி நீங்க இன்டராக்ட் பண்ணி அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய டூல் கான்ஃபிகரேஷன் வந்து பாத்தீங்கன்னா மீட் ஆகுதா அப்படிங்கறத வந்து இன்ஃபர்மேஷனும் சொல்லிக் கொடுப்போம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சில
ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் கவர் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு 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 லேப் வந்து கிரியேட் பண்ணி அந்த லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி ஆட்டோமேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு த்ரெட்டை வந்து ஹண்ட் பண்ணுவாங்க, ட்ரையாஜ் பண்ணுவாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்க டூல்ஸை வச்சு எப்படி மிட்டிகேட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் 1 or 2 ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 45 days அப்படிங்கிறப்ப இஃப் டைம் பெர்மிட்ஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சில ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸும் நாங்க பண்ணி காட்டுவோம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோமேஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க சிலபஸ். நான் ஏற்கனவே வந்து ஒரு 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 ஸ்டூடெண்ட் கேட்டாரு, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கோடிங் நாலேஜ் வேணுமா அப்படின்னு கேட்டா, நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க இந்த கோர்ஸ் என்ரோல் பண்றதுக்கு நீங்க 0 நாலேஜோட வந்தாலும் சரி, நாங்க வெளியில போறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படும், என்னென்ன மாதிரி டொமைன் இருக்கு, எதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணும், எங்க யூஸ் பண்ணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நாங்க வந்து கவர் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, உங்களோட இதை வந்து பார்த்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரியல அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல, எனக்கு கோடிங் நாலேஜ் தெரியாது, எனக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு தெரியாது, எனக்கு வந்து ஐடில எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி வந்து இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகுது அப்படின்னு தெரியலனாலும் பரவாயில்ல. பட் ஸ்டில் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். பட் எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு சில கேண்டிடேட் சொன்னாங்க, எனக்கு வந்து ஆல்ரெடி ஐடில ஒரு 12 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டெவாப்ஸ்ல இருக்கேன், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி லினக்ஸ்ல இருக்கேன், நான் வந்து சைபர் செக்யூரிட்டி வரனாலும். பட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர் கான்செப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணலாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேசிக்ஸ்லாம் எடுக்கிறப்ப. பிளஸ் வந்து பேசிக்ஸ் ஆஃப் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க நாலேஜ்ல என்னென்ன மாதிரி டூல்ஸ் வச்சு அந்த அட்டாக் வெக்டரை மிட்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்லிக் கொடுப்போம். somebody raise your hand. யாரு தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து QAல இருக்கேன், QA மேனுவல் டெஸ்டரா இருக்கேன். நான் வந்து இதுக்கு ஆக்சுவலி சைபர் செக்யூரிட்டி சூஸ் பண்ணலாமா? மேடம், நான் உங்களுக்கு QA வந்து நீங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க மேடம்? டோட்டலா அரௌண்ட் 18 years இருக்கு. 18 years இருக்கு. ஓகே. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா QA இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடிங்ல என்னென்ன ஃபிளாஸ் இருக்கு, அதுல வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதெல்லாம் மிட்டிகேட் பண்றது, எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்க அந்த ஒரு கோட்ல இருக்க சின்ன சின்ன வல்னரபிலிட்டி எல்லாம் கண்டுபிடிக்கிற ஐடியா இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடிங் லெவல்ல இருக்கும். பட் வந்துங்க அரௌண்ட் த வேர்ல்டு நீங்க வந்து ஒன்ஸ் அந்த கோடை வந்து பப்ளிஷ் பண்றப்ப அந்த பப்ளிஷ் பண்ற கோடு இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ற அந்த அப்ளிகேஷன் வந்து செக்யூரா இருக்கா, அது உள்ள வர டேட்டா வெளியில போற டேட்டா எப்படி இருக்கும், அதை யார் மேனேஜ் பண்றாங்க, எப்படி மேனேஜ் பண்றாங்க, எப்படி செக்யூர் பண்றாங்க, அதுக்குள்ள எத்தனை டீம் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற ஐடியாலாம் உங்களுக்கு இருக்காது. சோ அப்படிங்கிறப்ப அந்த பிக்சர் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா தெரியும் மேடம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 18 years எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மேனேஜர் ரோல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ நீங்க ஒரு மேனேஜர் ரோல் இருக்கீங்க, ஒரு சின்ன டீம் லீட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நாங்க இங்க சொல்லி கொடுக்குற அந்த இதை வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பெனில சைபர் செக்யூரிட்டி மேனேஜராவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து திரும்ப இது பண்ணலாம். பட் ஒரு சைபர் செக்யூரிட்டி மேனேஜரா போறப்ப உங்களுக்கு என்னென்ன டொமைன் இருக்கு, எனக்கு கீழே ஒர்க் பண்றவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கில் செட் இருக்கும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்கில் செட்டோட வராங்களா, இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது சும்மா ஒரு ஃபேக் ப்ரொஃபைலிஸ்ட் வராங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ உண்மையிலேயே சொல்ல போனா நான் வந்து ஒரு டொமைன் இருந்து இன்னொரு டொமைன் ஜம்ப் பண்றேன் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணலாம் மேடம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்ன சொல்றது, எனக்கு இன்னொரு நீங்க ஒரு 15 years ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு 15 years ஒர்க் பண்ணீங்க, இப்ப நான் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட, ஆனா ப்ளீஸ் மேக் ஷூர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்கிற பட்சத்துல. ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷன்ஸ் பார்த்திருக்கேன், வித்தின் 3 years வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டாப் நாச் கரியருக்குலாம் போயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த 3 வருஷத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டா போயிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் அப்ல ஸ்டார்ட் பண்றப்ப ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்ஸே கிடையாது, எல்லா டூலும் எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கும். சோ அப்படிங்கிறப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ட் பாயிண்ட்டும் பாப்பீங்க, பெரிமீட்டரும் பாப்பீங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெவாப்ஸும் கொஞ்சம் பாப்பீங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளவுட் ஒரு டெனன்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த டெனன்ட் வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் பண்றது அப்படிங்கிற இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த ஆல் ஓவர் டொமைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 or 2 yearலயே கத்துப்பீங்க. சோ இந்த மாதிரி மல்டி லெவல் ஸ்கில் செட் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி வந்து என்னுடைய சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட்டா ஆர்கிடெக்ட் பண்ணி எதை எங்க பிளேஸ் பண்ணணும், எப்படி பிளேஸ் பண்ணணும், எந்த கஸ்டமருக்கு எந்த டூல் ரைட் சாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்கிடெக்டா போறீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு சின்ன கம்பெனி வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தமிழ்நாடு லெவல்ல ஒர்க் பண்ற ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்க்குக்கு வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி டூல்ல இது பண்ணுன்றப்ப அவங்க பட்ஜெட்டிங்னு ஒன்று இருக்கும். அந்த பட்ஜெட்டிங்குள்ள எந்த டூல் ஃபிட் ஆகும், எந்த டூல் வேணும், அன்னெசரியா எந்த டூல்ல தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் வந்து அந்த டொமைன் பத்தி தெரியாதவங்க இந்த டூல் வாங்கிக்கோங்க இந்த டூல் வாங்கிக்கோங்க ஏகப்பட்ட சஜஸ்ட் பண்ணி ஏகப்பட்ட பில் போட்டுருவாங்க. பட் நீங்க வந்து சொல்லலாம் இவ்வளவு தேவையில்லை சார், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க கஸ்டமரே வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி தமிழ்நாடு பேஸ்ல தான் இருக்கு, ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டூல் போதும், பட் இந்த டூல்ல மேண்டேட்டரியா வச்சுக்கோங்க, ஸோ இது உங்க பட்ஜெட்டிங்குள்ள வரும், அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒரு டீம் வந்து இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கன்சல்டன்டா ஒர்க் பண்ணி போவீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப
கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 18 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோடிங் அதுல இருக்கப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க எலிவேஷன் இருக்கு மேடம். பட் நான் சொல்றது வந்து திரும்ப சொல்றதுதான், நீங்க பேசிக்ஸ் பிளஸ் வந்து ஒரு ஓகே நீங்க இனிஷியலா கரியர் இதுல வந்து நீங்க 18 இயர்ஸ் இருந்தா கூட வந்து நீங்க ஒரு ஆஸ் அ ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணா கூட நீங்க இந்த ஷார்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமைனை பத்தி ஐடியா வந்து நீங்க அப் டு டேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈவன் யூ கேன் ட்ரிபிள் யுவர் சேலரி மேடம். ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஆனா என்னன்னா ஓகே ரைட் கேண்டிடேட் கிடைக்க மாட்டாங்க மேடம், அதுதான் பிரச்சனை. அதுதான் வந்து ஓகே பாத்தீங்கன்னா அது லேக் ஆஃப் ஸ்கில் செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எஸ்பெஷலி இன் ஏஷியா. ஓகே, நான் வந்து இந்தியான்னு சொல்ல மாட்டேன், ஏஷியாவிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி டொமைன் டேலண்டட் சாஃப்ட் பீப்புள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கில் செட் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் எப்பவுமே ஓப்பனா தான் இருக்கும். ஈவன் இந்த மாதிரி ஒரு ஓகே லே ஆஃப் ஏரால கூட வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஒன்லி ஓகே தீஸ் பீப்புள் ஆர் சர்வைவிங் மேடம். ஆமா. ஓகே ஸோ ஓகே சார் ஓகே, தேங்க்யூ அகைன் கமிங் பேக். தேங்க்ஸ் மேடம். ஓகே, நோ ப்ராப்ளம். கமிங் பேக் டு, ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாது அப்படின்னா கூட பரவாயில்ல, ஏன்னா நாங்கள் பேசிக்ஸ்ல இருந்து கவர் பண்ணுவோம். அதே மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கோடிங் தெரியணும் தெரியல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நாங்க வந்து பாத்தீங்கன்னா டெவாப்ஸ் அப்படின்னு எடுத்தா கூட நாங்க டெவாப்ஸ்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம், அதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா டெவாப்ஸ் பத்தி எடுக்கணும்னா அது வந்து ஒரு டீடைல் கிளாஸ், நான் அவ்வளோ கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா டெவாப்ஸ் எடுக்க மாட்டோம். பட் வந்து சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெவாப்ஸ் நாங்க கவர் பண்ணுவோம், ஆர் டெவ்செக்ஆப்ஸ்ல கவர் பண்ணுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் ரிலேட்டடா எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பண்ணுவோம், எக்ஸிஸ்டிங் டூல் எப்படி இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதில் கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ். ஸோ நான் ஏற்கனவே ஐ திங்க் ஒரு ஒரு கேண்டிடேட் கேட்டார் எனக்கு கோடிங் தெரிஞ்சிருக்குமான்னு. தேவை கிடையாது. உங்களுக்கு கோடிங் தெரியலனா கூட இங்க இருக்கிற டூல், சைபர் செக்யூரிட்டில ஏகப்பட்ட டூல் இருக்குங்க சார். அந்த டூல் வச்சுட்டு நீங்க அந்த டூலை எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சா போதும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்க கோடை வந்து அதுவே பார்க்கும். அந்த கோடு பார்த்துட்டு இந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த இடத்துல வல்னரபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லும். இதுல இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட டூல் இருக்கு சார். அந்த டூல் வச்சுட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த டூல் ஆப்ரேட் பண்றது தெரிஞ்சா போதும். ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு லேமேன் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஒரு பைக் ஓட தெரியணும் அப்படின்னா அந்த பைக் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். அந்த பைக் உள்ள இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, டயர் எப்படி சுத்துது, செயின் எப்படி இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அது இக்னிஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம். எனக்கு ஆக்சுவலா பைக் ஓட்ட தெரிஞ்சா போதும், என்னால சேஃபா வந்து ரைட் பண்ண முடியும். லைக் வைஸ் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, எந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணும், எந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இது தெரிஞ்சதுன்னா மட்டும் போதும். அதுக்குண்டான ட்ரைனிங்கை நாங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கவர் பண்ணுவோம். இஃப் யூ ஆர் டூ அட்டென்டிவ் இன் யுவர் கிளாஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணோன்னு ஜஸ்ட் வந்தவொடனே நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிகல் செஷனும் எடுப்பேன், அதே மாதிரி தியரி செஷனும் எடுப்பேன். அப்படிங்கிறப்ப நான் ரெக்கார்டிங் பாத்துக்கிறேன் சார், இல்ல இன்னைக்கு செஷன் என்னால வர முடியல, இல்ல நான் வந்து அதை பார்த்து பண்ணிக்கிறேன். நாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து பியூரா நம்புவோம். பட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை மனசார ட்ரை பண்ணி பார்க்கணும். நாங்க ஒரு சில, ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஜஸ்ட் ஒரு தியரியோ ப்ராக்டிகல் செஷனோ வச்சா கூட ஈச் அண்ட் எவ்ரி வீக் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 செஷன்ஸ், ஒரு 2 டெஸ்ட் கவர் பண்ணுவோம். அந்த டெஸ்டோட டியூரேஷனே வந்து பாத்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும். உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஷீட் பண்ணல எழுத முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க கத்து கொடுத்த கோர் கான்செப்ட்ல நீங்க பேசிக்ஸ்ல தரோவா இருக்கீங்க, இல்ல அந்த டூல்ஸ் பேசிக்கா தரோவா இருக்கீங்க அப்படிங்கிறது கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நீங்க அந்த டெஸ்ட் எழுதுறப்ப நீங்க எங்க லேகா இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களால ஓரளவுக்கு அந்த ரிப்போர்ட் வந்து கேதர் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப அட் எண்ட் ஆஃப் த செஷன் நாங்க சொல்லிடுவோம் சார், இந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கீங்க, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் நீங்க இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றப்ப. இல்லைன்ற பட்சத்துல நீங்க இந்த டொமைன்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கவர் பண்ணீங்கன்னா தான் நீங்க ஃபிட் ஆக முடியும், இல்ல நீங்க வந்து இந்த ஏரியால இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது பியூட்டி ஆஃப் த கோர்ஸ். நாங்க அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களை உள்ள இருக்க இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் பிளஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டெவாப்ஸ் அண்ட் டெவ்செக்ஆப்ஸ் டீம் இருக்காங்க, அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலபஸ் வந்து நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டா இதுல வந்து ஈவன் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா நான் சாக்கு இல்ல டூலு இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமைன் அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த கிளவுட் அண்ட் அதர் வெக்டரையும் நாங்க கவர் பண்றதுனால உங்களுக்கு உண்மையிலேயே சொல்றப்ப நீங்க வெளியில போறப்ப உங்களுக்கு இந்த டொமைன் ரிலேட்டட் ஜார்கன் என்ன பேசினாலும், இல்ல அதை பத்தி என்ன டிஸ்கஸ் பண்ணாலும், இல்ல அதை பத்தி என்ன கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி தான் எங்களுடைய செஷன்ஸ் இருக்கும். நாங்க அந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்போ நாங்க எடுத்த செஷன்ஸ் அண்ட் இந்த சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணதுல சம்படி ரைஸ் யாரு? ஸ்ரீலேகா அகைன் நீங்க தான் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? அது வேற யாரு? டீம் சொல்லுங்க, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா நான் இது வரைக்கும் பண்ணதுல?
இப்போ இப்போ இது லெவல் 1 லெவல் 2 நீங்க கவர் பண்ண டாபிக்ஸ் போதும்னு நினைக்கிறேன். பட் இன் கேஸ் நம்ம இப்போ மேனேஜர் ஒரு கேட்டகரி போறோம்னு வச்சுங்களேன், இந்த டாபிக்ஸ் போதுமா இல்ல இதோட இன்டெப்த் நாலேஜ் ஏதாவது டூல்ஸ்லயோ இல்ல வேற எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணுமா? இல்ல சார். இப்ப நான் ஒரு மேனேஜர் அப்படின்னு வச்சுக்கோங்க சார். நான் மேனேஜரா இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து டைரக்டா டூல்ஸை ஹேண்டில் பண்ண மாட்டேன். ரைட். ஆனா என்னுடைய டவுன்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஹேண்டில் பண்ற டூல்ல அவர் உண்மையிலேயே ட்ரபிள் ஷூட் பண்றாரா இல்ல டைம் ஓட்டுறாரா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியணும். தெரியணும். ரைட். அப்படிங்கிறப்ப அந்த டூலை பத்திய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியணும். அப்பதான் அவர் சொல்றது உண்மையா பொய்யா இல்ல அவர் உண்மையிலே அந்த இஷ்யூக்காக ஒர்க் பண்றாரா இல்ல இது பண்றாரா அப்படின்னு தெரியணும். அதே மாதிரி அவரு கொடுக்குற அந்த வேர்டிக்ட வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கஸ்டமர் கூட போயிட்டு வந்து இன்டராக்ட் பண்றேன். ஆஸ் அ மேனேஜரா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கூட இன்டராக்ட் பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப அந்த இதை பண்றதுக்கு எனக்கு அந்த ஜார்கன் தெரியணும், அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு தெரியணும், அதோட அவுட்புட் என்னன்னு தெரியணும். அது எல்லாமே இதுல கவர் பண்ணுவோம் சார். ஓகே. சோ அந்த அது எல்லாமே கவர் ஆகும் இல்லீங்களா? அப்ப மேனேஜர் அது எல்லாமே கவர் ஆகும். ஃபைன். ஆமா சார். அந்த மாதிரி கவர் பண்ணுவோம். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் இதை விட்டு வெளியே போறப்ப உங்களால அந்த ரைட் ஜார்கன் யூஸ் பண்ணி பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிமீட்டர் இதை ஹேண்டில் பண்றப்ப நான் இப்ப ஃபயர்வால் கான்செப்ட் எடுப்பேன். ஃபயர்வால் கான்செப்ட் ஃபயர்வால் அப்படின்னா என்னன்னு தெரியணும், எதை பிளேஸ் பண்ணுவாங்க, எங்க பிளேஸ் பண்ணுவாங்க, எப்படிலாம் லாக் வரும், என்ன மாதிரி டிராபிக் உள்ள வரும் வெளியில போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராமே போட்டு காட்டி இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா லாக் பாக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும், இதை இப்படிதான் ட்ரபிள் ஷூட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். நாளைக்கு உங்களுக்கு கீழே ஒரு இன்ஜினியர் இருக்காரு, ஒரு எஸ்எம்இ இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிலே பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த லாக பார்த்தா நீங்க எப்படி அந்த லாக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க கவர் பண்ணிடுவோம் சார். ஓகே 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 ஃபைன். தேங்க் யூ. ஆமா சார். அதான். ஏன்னா இப்ப நான் டெவலப்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்ளிகேஷன் சப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டு அரௌண்ட் 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு ஐடில. ஓகே சார். ஸோ ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் ஓவர் டு சைபர் செக்யூரிட்டி. அதுக்காக தான் வந்து நான் இதை ஆஃப் பண்ணதே. ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ கிளவுட் வந்து நீங்க அஷூர் போறன்றீங்க. பட் கம்பேரிட்டிவ் டு AWS அஷூர் அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்ல எப்படி அது? இல்ல சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியன் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு ஐ வுட் சே ஒரு 50 to 60% வந்து பாத்தீங்கன்னா அஸ்யூர் தான் இது பண்றாங்க சார். ஓகேங்களா? ஸோ அது ஒரு மெயின் ரீசன். அந்த ரீசனால அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அஸ்யூர்ல எக்ஸ்பர்டீஸ், அது ஒரு பர்சனல் திங். ஓகேங்களா? அதனால AWS வந்து எனக்கு தெரியும். பட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அஸ்யூர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா 2-3 டெவாப்ஸ் இன்ஜினியர் உள்ள இருக்காங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமைன் ரிலேட்டடா வந்து அவங்க ஏதாவது query கேட்கறப்ப ஐ திங்க் ஐ வில் பி ஏபிள் டு ஆன்சர் தேர் query. ஸோ அதனால ஏன்னா என்னுடைய ஸ்ட்ராங் டொமைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த GCP இருக்கு, அதாவது கூகுளும் இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பர்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா அஸ்யூர். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் அஸ்யூர் வந்து இது பண்ணுவேன். சப்போஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க AWS கேக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல நான் வந்து இன்டர்னல் ஃபேக்கல்ட்டி செக் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் அது எந்த அளவுக்கு அதை கவர் பண்ண முடியும் நான் பார்ப்பேன். ஆமா. பட் அஸ்யூர் வந்து பாத்தீங்கன்னா ஷூரா என்னால வந்து பாத்தீங்கன்னா அதுல எப்படி அட்டாக் வெக்டர்லாம் மிட்டிகேட் பண்றது, என்னென்ன மாதிரி டூல்ஸ் இருக்கு, எந்த டூல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு நான் செஷன்ஸ் வந்து கவர் பண்ணுவேன். ஃபைன் ஃபைன். ஓகே. இல்ல கவர் பண்றதுக்கு இல்ல, வெளிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுல இருக்கு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்காக தான் இல்ல சார். இல்ல சார். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஐ எம் எக்கோயிங் யாரு. ஓகே. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலாவே இருக்கு சார். ஈவன் சொல்ல போனா AWS வந்து இதுன்னு சொல்ல முடியாது. பட் கம்பேரிட்டிவ்லி வந்து பாத்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு மெயின் ரீசன் வந்து நிறைய பேர் அஸ்யூர் போறதுக்கு. இல்ல ஈவன் சொல்ல போனா நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு இந்தியாவில் வந்து ஒரு டாப் 10 பேங்க்ஸ் அப்படி இல்லை ஒரு 5 பேங்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் பண்றோம். இந்த ஆர்கிடெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் கிளவுடுங்கிறப்ப அவங்களோட பர்சனல் கிளவுடு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அஸ்யூர் தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஏன்னு கேட்டா வந்து அவங்க வந்து கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுக்குறப்ப அவங்க ஒரு கம்ப்ளீட் ஸ்வீட்டா கொடுக்குறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் அஸ்யூர் இன்ஸ்டன்ஸ் எடுக்கிறேன், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க சில அப்ளிகேஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டூல்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆன் ஃபீச்சரா கொடுத்துறாங்க சும்மா. ஆமா. சோ அது இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க கிளவுட்லயே செக்யூரிட்டி டூல்ஸ் அது சேர்த்து வருது இல்லையா? ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து இப்போ ஆப் பண்ணிருக்காங்கல கிளவுடுக்கு, ஆனா பேங்க்ஸ் போக மாட்டாங்க இல்லையா? இல்ல சார். ஆக்சுவலி நான் அந்த பேங்கிங் சொல்றேன். ஒரு சவுத் இந்தியால ஒரு ஒன் ஆஃப் த என்ன சொல்றது ரெப்யூட்டட் பேங்க் நான் சொல்றது. கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டே வந்து பாத்தீங்கன்னா அஸ்யூர் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கே வந்து பாத்தீங்கன்னா மைனிங் சப்ளை பண்ற ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா அஸ்யூர் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கம்பெனிக்கு நான் ஆர்கிடெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால வந்து நான் சொல்றேன்.
சரி, ஃபைன், ஃபைன். தேங்க் யூ. ஆமா. ஸோ இல்ல பட் உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ்ல உங்களுக்கு எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னா நாங்க வந்து ஃபேக்கல்டி செக் பண்றோம். செக் பண்ணிட்டு அதை எப்படி கவர் பண்ண முடியும்னு நாங்க பார்க்கறோம். ஆமா. ஓகே, ஃபைன், ஃபைன். இல்ல ஸ்பெசிஃபிக் எக்ஸ்ப்ளோஷன் இல்ல. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதுல இருக்குன்னு ஏன்னா முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அஷூர்ல இல்ல இப்போ ஏடபிள்யூஎஸ்ல தான் வந்து ஒரு இது கன்சர்ன் இருக்கக்கூடாது. இல்ல சார் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா சார் கான்செப்சுவல் வைஸ் we are going to blindly follow you for another 40 days or 60 days. I'm going to blindly follow you because எனக்கு வந்து switch over ஆயே ஆகணும் இப்போ. ஓகே இல்ல சார் நாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த நீங்க சுவிட்ச் ஓவர் ஆஸ் அ மேனேஜர் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க கவர் பண்ணிடுவோம் சார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேண்டேட்டரிலி ஒரு ஆஸ் அ மேனேஜரா தெரிஞ்சிருக்கணும், எந்தெந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும், எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கன்வே பண்ணணும், எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் டீம் கன்வே பண்றோம், எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நீட் டு நோ பேசிஸ்ல கொடுக்கணும் அதெல்லாம் நாங்க கொடுத்துருவோம் சார். ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ கரண்ட் பேட்ச்லேயே கூட வந்து பாத்தீங்கன்னா 2-3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஒரு சாக் டீம் எப்படி பில்ட் பண்ணணும், எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைரார்கியை வந்து நீங்க பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க வந்து ட்ரைன் பண்ணியிருக்கோம் அவருக்கு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தர் தான், அவங்க 2 பேர் தான் மேனேஜர், மீதிலாம் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் பிகினர்ஸ். ஸோ அப்படிங்கிறப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட சில ஐடியாஸ் தான் கேட்டார். எப்படி வந்து ஒரு சாக் டீம் போறப்ப நான் வந்து ஒரு டீம் நானே பில்ட் பண்ண எப்படி, இல்ல நான் ஒரு மேனேஜரா போறப்ப என்னோட ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நாங்க கவர் பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எக்ஸ்பர்டீஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் சார். நோ ப்ராப்ளம் சார். டீம் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? யா ஷூர் சார். ஆக்சுவலி சர்டிஃபிகேஷன் ஏதாவது மேண்டேட்டரி சார்? இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ என்ட்ரி ஆகும்போது இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணி போகும்போது சிஎஸ்பி அந்த மாதிரிலாம் சர்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா சார், அது வந்து மேண்டேட்டரியா? அதாவது சார் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பேட்ச் மாதிரி தான் சார். பேட்ச் மீன்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பையன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர், செகண்ட் ரேங்க் ஹோல்டர் அப்படின்னு ஒரு பேட்ச் கொடுப்பாங்களே அந்த மாதிரி தான். அந்த சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய ஸ்கில் செட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என் கூடயே ஒர்க் பண்றாங்க. ஸோ தே டோன்ட் ஹேவ் எனி சர்டிஃபிகேஷன்ஸ். பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் சொல்றேன். நீங்க வந்து ஆக்சுவலி மாங் கம்பெனிஸ் சொல்லுவாங்க, கூகுள், மெட்டா, இந்த மாதிரி கம்பெனிஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க படிச்சதே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிடெக் இல்ல பி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்எஸ்சி எம்டெக் அந்த மாதிரி தான் படிச்சிருக்காங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்போஷர் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து மல்டிபிள் டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கில் செட்டை காட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நீங்க சோ கால் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமைன்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய கரியர் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 2 வருஷம் லினக்ஸ் அட்மினா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சிஹெச் படிச்சேன். பட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சர்டிபிகேட் இருக்குது அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல்ல ஓகே. பட் நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எலிவேட் ஆகணும், ஒரு L2 L3 போகணும் அப்படின்னா அந்த சர்டிபிகேஷன்ஸ் இருந்தா கூட உங்களுக்கு ஸ்கில் செட் இல்லைன்னா உங்களுக்கு அந்த பொசிஷன் அவ்வளவு சீக்கிரத்துல இருந்து கிடைக்காதுங்க சார். ஓகே ஆமா. சார் ஸ்கில் செட் தான் சார் மேன். ஆமா அது எந்த மாதிரி சார் டெவ்செக் ஆப்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா DevOps பேஸ் பண்ணி இருக்குமா? DevOps பேஸ் பண்ணி தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சேம் இப்போ DevOps என்ன பண்ணுவீங்க, டெவலப்மெண்ட் டீம் ஆபரேஷன் டீம் ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்கில் செட் இருக்கணும் பிளஸ் இவங்களோட ஸ்கில் செட் இருக்கு. 2 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பழைய காலத்துல என்னன்னா டெவலப்பர் டீம் தனியா இருப்பாங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவாங்க, டெவலப் பண்ணிட்டு ஆபரேஷன் டீம் கொடுப்பாங்க. ஆபரேஷன் டீம் கொடுப்ப அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, இந்த இஷ்யூ எல்லாம் கஸ்டமர் ஃபேஸ் பண்றாங்க, ஸோ இதெல்லாம் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அவங்க சொல்றப்ப இவங்க சொல்ற ஜார்கன் அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்ற ஜார்கன் இவங்களுக்கு புரியாது. சோ அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணாங்க, எனக்கு இந்த 2 ஸ்கில் செட்டும் இருக்கிற ஒரு ஆள் இருக்கணும். அதாவது the people who should have development skills, அந்த ஸ்கூலை டெவலப் பண்றது பிளஸ் அதே மாதிரி ஒரு ஆபரேஷன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணனா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்ல வரும். சோ இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி இருக்கவங்க தான் இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி உள்ள வருது. ஆஸ் அ செக்யூரிட்டி ப்ரொஃபஷன் நான் ஒரு டூலை எப்படி டெவலப் பண்றேன், இந்த செக்யூரா டெவலப் பண்ணிருக்கேன்னா அதை செக்யூரா டெவலப் பண்ணாத பட்சத்துல எங்கிட்ட இருக்க டூலை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி நான் வந்து அந்த கோடவோ இல்ல அந்த அப்ளிகேஷனோ செக்யூரா வச்சிருக்கேன், அந்த அப்ளிகேஷனோ இல்ல கோடோ வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் டீம் வந்து எந்த அளவுக்கு இதான் வந்து டிப்ளாய் பண்றாங்க. சோ இது மூணுமே வந்து ஒரு காம்பினேஷன் ஒர்க் ஆகும் சார். ஆமா. சோ DevOpsங்கிறது இட்ஸ் DevSecOpsங்கிறது இட்ஸ் அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் DevOps னு வெச்சுக்கோங்களேன். சோ இதுல செக்யூரிட்டி இன்க்ளூட் ஆகும், அவ்வளவுதான். ஓகே சார். ஆமா. ஓகே. Thank you. நோ ப்ராப்ளம். வேற யாராவது? Hello. Yes madam. Yes sir.
சார் என் பேர் நித்யஸ்ரீ. மீன் நான் பிபிஓ செக்ஷன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேடம். பாஸ்ட் 3 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லைவ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேடம். நாலேஜ் வித்தவுட் எனி நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாஸ் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் ப்ராசஸ்ல இருக்கேன் இப்போ. அதுமாதிரி நான் எடுத்தது எல்லாமே வந்து நான் ஐடி சம்பந்தமா தான் எடுத்திருக்கேன். ஐ மீன் பிகாஸ் நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நானு. ஓகே மேடம். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் ஐடி பத்தின இந்த அளவுக்கு நாலேஜ் எனக்கு இல்ல. பட் என்னன்னா இப்போ ஐடி சம் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் சைபர் செக்யூரிட்டி ஒர்க் ஆகுமா, இல்ல வேற ஏதாவது செக்டார்ல ஒர்க் ஆகுமா? அட் மீன்ஸ் கவர்மெண்ட் செக்டார், பேங்கிங் சைட்ல வந்து நம்மளே இப்போ பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல ப்ராஜெக்ட் வருமான்னு கேக்குறேன். எப்படி அது வந்து கவர்மெண்ட் சைட்ல எல்லாம் வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கா? அவங்களாம் வந்து இதுல இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே ஒர்க் ஆகுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து சாதாரணமா இப்போ பேங்கிங் செக்டர்ல பாத்தீங்கன்னா, இப்போ அது கீழே வந்து இப்போ சாதாரண ஒரு ஆப் எடுத்தாலே பேங்கிங் ஆப்போ இல்ல வேற ஏதாவது முக்கியமா டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஆப்ஸ் எடுத்தாலே கீழே வந்து சைபர் செக்யூரிட்டியோட இருக்கிற நாங்க ஐ மீன் சாரி சைபர் செக்யூரிட்டியோட நாங்க ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு நிறைய ஆப்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம் பேங்கிங் ஆப்ஸ்ல. பிகாஸ் என்னன்னா கஸ்டமர்ஸோட டேட்டாஸ், அவங்களோட டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே அதுல வந்து செக்யூர் ஆயிருக்கிறதால அதான் கேக்குறேன். இப்ப நீங்க சொன்னீங்களா நிறைய பேங்கிங் செக்டார்ல நாங்க வந்து டை அப் பண்ணிருக்கோம், அவங்களுக்கு நாங்க ப்ராஜெக்ட் வந்து நீங்க வந்து பண்ணித்தர, நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டி பண்ணனா நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி தர மாதிரி இருக்குமா ஒரு ஐடி கம்பெனில, இல்ல நானாவே ஓனாவே பில்ட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வாங்க முடியுமா? மேடம் இந்த எக்கோ ஆகுது, மியூட் பண்ணிக்கோங்க. நான் உங்க क्वेश्चन ஆன்சர் பண்றேன். थैंक यू மேம். ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆஸ் a ஃப்ரீலான்சரா கேக்குறீங்க. ஆஸ் a ஃப்ரீலான்சரா நான் வந்து ப்ராஜெக்ட் எடுத்து வர்க் பண்ண முடியுமா அப்படினு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் முடியும். மேடம் ஜஸ்ட் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் a ஃப்ரீலான்சரா வந்து பாத்தீங்கன்னா அந்த சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு பண்ணி கொடுத்து நான் ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்களே நான் வந்து ஆல்ரெடி நான் ஐடி செக்டார்ல தான் இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க, இதோடைய பின்னாடி இருக்க பிஹைண்ட் தி சீன் என்னென்ன மாதிரி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் நாங்க வந்து எடுக்கிறப்ப இனிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாங்க பேசிக்ஸ்ல இருந்தே கவர் பண்ணுவோம் மேடம். நான் பேசிக்ஸ்ல இருந்தே கவர் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருந்து இருக்கும். பேசிக்கா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதுல என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், டிராஃபிக்னா என்ன, டேட்டானா என்ன, அந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து நாங்க பேசிக்கா கவர் பண்ணுவோம் மேடம். ஸோ அப்படி கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் டூல்ஸ் எடுப்போம். ஸோ டூல்ஸ் எடுக்கிறப்ப நாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த 40 or 45th டே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமைன் இப்படிதான் இருக்குன்னு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இனிஷியலா இப்ப நீங்க பிபிஓ ஒர்க் பண்ணீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரா, இல்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனில ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரா, ஒரு சாக் அனலிஸ்டா, இல்ல ஒரு ஃபயர்வால் இன்ஜினியரா, இல்ல ஒரு எண்ட் பாயிண்ட் இன்ஜினியரா தான் போய் ஒர்க் பண்ணிக்கணும். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நீங்க அந்த டூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பிளஸ் அதர் டொமைன்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க வந்து இந்த டூல்ல வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பர்டைஸ் ஆயிட்டேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னென்ன மாதிரி டொமைன் இருக்கு, எந்த மாதிரி டொமைன்ல எந்த டூல் யூஸ் பண்ணும், எப்படி யூஸ் பண்ணும், எந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணும், எதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த டூல்ல ஓட்டர் இருக்கு, விச் மீன்ஸ் வல்னரபிலிட்டி இருக்கு, அந்த வல்னரபிலிட்டி நான் எப்படி மிட்டிகேட் பண்ணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு ஒரு 5 to 6 years கேதர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இண்டிவிஜுவலா கூட ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணலாம். இந்தியாவில் நிறைய பேர் பெங்களூர் பேஸ்ட், மும்பை பேஸ்ட், டெல்லி பேஸ்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சராகவே சைபர் செக்யூரிட்டி ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களோட வேலையே என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டேட்டா பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வர query எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி SQL அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் அந்த query ரன் பண்றாங்களா, இல்ல வேற யாராவது ரன் பண்றாங்களா அப்படின்ற மானிட்டர் பண்றதுக்கு ஒரு டூல் இருக்கு, டேட்டா பேஸ் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேம் அப்படிங்கிற டூலை டிப்ளாய் பண்றதுக்கு மட்டுமே ஒரு கம்பெனி உங்களுக்கு ஒரு 10 நாளுக்கு வேலை கொடுக்கும். அந்த 10 நாள் வேலையை நீங்க ரிமோட்ல இருந்தும் பண்ணலாம், இல்ல அந்த சைட்ல போயும் பண்ணலாம். ரிமோட்ல இருந்து பண்ணா இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்க டைரக்டா சைட்ல போய் பண்ணீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட், அதுக்கு இவ்வளவு அட்வான்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. பண்ணலாம். பட் எடுத்தோடனே ஃப்ரீலான்சரா போக முடியுமா அப்படின்னு கேட்டா அது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த டொமைன் பத்திய நாலேஜ் வந்து உங்களுக்கு லிமிட்டடா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கோங்க. அது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ஒன்லி பேங்கிங்ல மட்டும் தான் அது ஒரு தப்பான மித். சைபர் செக்யூரிட்டி எல்லா இடத்துலயும் இருக்கு.
நீங்க சைபர் செக்யூரிட்டி நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி சிஸ்டம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் சேவ் பண்றது, இல்ல வெப்சைட்டை சேவ் பண்றது, இல்ல கம்பெனி டேட்டா சேவ் பண்றது, ஈவன் பிசிக்கல் டேட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டேட்டா சென்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ உங்க கம்ப்யூட்டர் வந்து நடு ரோட்ல அப்படியே வச்சுட்டு போயிருவீங்களான்னு கேட்ட முடியாது. அந்த கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு சேஃபான இடத்துல வைப்பீங்க. அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு கதவு வைப்பீங்க. அந்த கதவு பிசிக்கல் செக்யூரிட்டி. அதே மாதிரி அந்த கதவை லாக் பண்றதுக்கு ஒரு பூட்டு சாவி வைப்பீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிசிக்கல் செக்யூரிட்டின்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு மேடம். நீங்க வந்து அந்த ஜிஆர்சின்னு ஒரு டாபிக் எடுத்து பாத்தீங்களா, அவங்களோட வேலை என்னன்னா நீங்க உங்க கம்பெனி என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர லேப்டாப், வெளியில கொண்டு போற லேப்டாப், அவங்க கொண்டு போற லஞ்ச் பேக், அவங்க யூஸ் பண்ற லேப்டாப் பேக், இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. அது எல்லாமே பிசிக்கல் செக்யூரிட்டி தான் பண்ணுவாங்க. அவங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களா அப்படிங்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ ஜிஆர்சி டீமா அதையும் மானிட்டர் பண்ணும். அதே மாதிரி அவங்க அக்சஸ் கார்டோட கொண்டு வராங்களா, அக்சஸ் கார்டு இல்லாம ஆஃபீஸ் போறாங்க, ஏன் அக்சஸ் கார்டு எல்லாம் வராங்க, ஸோ வர்றது எம்ப்ளாயி தானா இல்ல வேற எம்ப்ளாயி, இவங்க எம்ப்ளாய்ங்கிறது எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? ஸோ அவங்களோட ஐடென்டிட்டி பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மொபைல் பேங்கிங்ல யூஸ் பண்ணுவீங்க, சம்டைம் நீங்க பாஸ்வேர்டு வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தவொடனே எடுத்தவொடனே உங்க பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுவாங்களா? கிடையாது இல்லையா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் யூஸரா அந்த பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா, அதை வெரிஃபை பண்ணிட்டு நீங்க உங்க மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வருதா இல்ல உங்க இமெயில் தான் வருதா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் திரும்ப ரீஆக்டிவேட் பண்ணுவாங்க. லைக்வைஸ் சேம் கான்செப்ட். ஸோ சைபர் செக்யூரிட்டினா நீங்க இந்த ஒரு டொமைன்குள்ள தான் லிமிட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தப்பான இது பண்றீங்க. நீங்க ஒன்ஸ் இந்த டொமைன்குள்ள வந்தீங்கன்னா தான் ஓகே இதுவும் இதில் தான் வரும். ஒண்ணு வேணாம், நீங்க உள்ள கொண்டு வர மொபைல், அந்த மொபைல்ல என்ன அப்ளிகேஷன் இருக்கணும் இல்ல இருக்கக்கூடாது. நீங்க வந்து கம்பெனி டேட்டா அக்சஸ் பண்றீங்கன்னா அந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்குன்னு இருக்கக்கூடாது. பிளஸ் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட விபிஎன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், மத்த விபிஎன் யூஸ் பண்ணக்கூடாது. மத்த விபிஎன் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணா மட்டும் தான் நீங்க கம்பெனி கான்ஃபிடன்ஷியல் இன்ஃபர்மேஷன் உங்க மொபைல் இருந்து அக்சஸ் பண்ணணும். மாதிரி ஏகப்பட்டது இருக்கு மேடம். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு ஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு இதோட வர வேண்டாம். நீங்க உள்ள வந்து நீங்க ஜஸ்ட் ஓப்பன் மைண்டடா வந்தீங்கனாலே உங்களுக்கு இதை பத்தி கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே இங்க இப்படிதான் பிஹைண்ட் த சீன் நடக்குது, எனக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது, இது எந்த டிபார்ட்மெண்ட் யாரு பண்ணுவாங்க, எந்த பீப்புள் பண்ணுவாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த கோர்ஸ் வந்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கரியர் பார்த்து எப்படி நீங்க கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு டிசைட் பண்ணுவீங்க. பட் நாங்க பிரிடாமினா சாக்ல எடுக்கிறப்ப சாக்ல மொத்தமா எல்லா டூலும் இன்டெகிரேட் பண்றதுனால எல்லா டூலை பத்தி ஐடியாவும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இல்ல எனக்கு சாக்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஃபயர்வால் போறேன் அப்படின்னா தாராளமா போகலாம். ஸோ அதுக்கு ஃபயர்வால் ரிலேட்டட் நீங்க இன்ஃபர்மேஷன் தான் படிக்கணும். இல்ல நான் வந்து ஃபயர்வால் வேணாம் எண்ட் பாயிண்ட் போறேன் இல்ல டிஎல்பி போறேன் போகலாம், தாராளமா போகலாம். அது மட்டும் கிடையாது, இல்ல இதெல்லாம் வேண்டாம் நான் இதெல்லாம் இது பண்றேன் ஜிஆர்சி டீமுக்கு போறேன் போகலாம், இல்ல நான் வல்னரபிலிட்டி மேனேஜரா போகலாம். ஸோ சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சேனல் இல்ல, ஏகப்பட்ட சேனல் இருக்கு. நான் ஆன்சர் பண்றேன் உங்க கொஸ்டினுக்கு இல்ல? ஹலோ மேடம். Yeah, I'm Shobna. My name is Shobna. Yes, Shobna. Tell me. See, I have 16 years experience with cyber security. Okay. நான் வந்து ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் 2010ல இருந்து இப்போ ஃபின்டெக்ல கிளவுட்ல ஒர்க் பண்ணிட்டு ஐ எம் லேட் ஆஃப் பை a particular company. Okay. But then 2010ல இருந்து 2026 வரை சைபர் செக்யூரிட்டி ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டுமே பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஐஏஎம்லயா நாங்க ஃபிளெக்ஸ் கியூப் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து சர்வீஸ் நவ் யூஸ் பண்றாங்க. அப்போ வந்து ஷேர் பாயிண்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எவிடன்ஸ். இப்போ கிளவுட்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் இருக்கு. 16 இயர்ஸ்ல there is a evolution. பட் எனக்கு வந்து கிளவுட்ல ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஐஏஎம், ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா கிளவுட் வந்து 2018ல இருந்தா வந்திருக்கு. ஜிஆர்சி வந்து இப்பவும் எல்லாராலையும் கிளவுட் கம்ப்யூட்டிங்க வந்து 100% ஆடிட் பண்ணிட முடியாது. இல்ல மேடம், அது ஏகப்பட்ட ஃப்ரேம்வொர்க் இருக்கு. ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நிஸ்ட்னு சொல்லிட்டு நீங்க உங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியாது, இல்ல ஹிப்பான்னு சொல்லிட்டு இல்ல பிசிடிஎஸ்எஸ் சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம்வொர்க்ல நீங்க வந்து அடக்கிட முடியாது. ஜிஆர்சி வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஓஷன், அதை விட பெரிய ஓஷன் கிளவுட். ஓகே. சோ அதுக்குள்ள எனக்கு வந்து கிளவுட், அதுல ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஆஃப் கோர்ஸ் ஜிஆர்சில எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சென்ட்ரல் டெஸ்டிங்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
பட் நான் ஒர்க் பண்ண ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட்டும் இப்ப இருக்கிற ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட்லயும் ஒரு பெரிய கேப் இருக்கு. ஓகே. லைக் நான் சொல்றது 2010 to 2014 எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க ஐடென்டிட்டி அண்ட் அக்சஸ் மேனேஜ்மெண்ட். அதுதான் இன்னேத்த அஸ்யூர். ஓகே. ஓகே. AWS வந்து ஆல் நியூ பார்ன் மாதிரி அது. அதெல்லாம் கணக்குலயே எடுத்துக்க முடியாது. ஓரளவுக்கு பழைய டூல்னா ஒரு பேசிக் இதுனா எவால்வ் இருக்கு. ஆமா, அஸ்யூர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது 2008-9 வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் எக்ஸெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா. ஸோ நாங்க வந்து பென்டிரைவ்ல அதை வந்து எடுத்துட்டு ஒரு கம்பெனிக்கு அப்படியே பார்சல் பண்ணி பத்திரமா போய் கொடுத்துட்டுலாம் வருவோம். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆமா, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா there are safest way to do it through FTP, that too secure way. அதுவும் பண்ண முடியும் இப்போலாம். much secure way and the advance is humongous. இதுல நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் நான் எங்க பிளேஸ் பண்றது அண்ட் ஆஃப் கோர்ஸ் என்னோட பிக்கெஸ்ட் லேர்னிங் வந்து சர்வீஸ்ல தான் இருந்தது. நவ் ஐ வாண்ட் டு மூவ் டு ப்ராடக்ட். ஓகே. I have been with all the banks, okay, most of the banks since all the 16 years. So முக்கவாசி எல்லா பேங்க்கும் கவர் பண்ணியாச்சு. So அங்க இல்ல ஸ்பிபி லைக் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸ் இருக்கு மேடம். 17 இயர்ஸ். பட் வந்து நான் வந்து ஐ டென்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப் ஒரே ஒரு டொமைன்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மல்டிபிள் டொமைன்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன் மேடம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து ஆன் சைட்ல இருந்தேன், சிங்கப்பூர்ல இருந்தேன். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆஸ் என்ன சொல்றது ஒரு லினக்ஸ் இன்ஜினியரா. அதுக்கப்புறம் அங்க இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பாஸ் வந்து ஒரு கொரியன் பாஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து இந்த டொமைன்குள்ளே உள்ள கூட்டு வந்தார். ஓகே. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஐடென்டிட்டி அக்சஸ் மேனேஜ்மெண்ட்ல நீங்க வந்து சர்வீஸ் நோட் ஒர்க் பண்ணீங்க கரெக்ட் இல்லையா? பட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஆர்கான் பேம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சைபர் ஆர்க்கு, அதே மாதிரி வந்து அஸ்யூர்ல வந்து ஐடென்டிட்டி அக்சஸ் மேனேஜ்மெண்ட் இதுல வந்து நான் வந்து ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து எப்படி வந்து இதை யூஸ் பண்ணும், எந்த எஃபெக்டிவா யூஸ் பண்ணும், அந்த கான்ஃபிகரேஷன் லெவல்ல டீமுக்கே நான் வந்து கைட் பண்ணியிருக்கேன். அதை தவிர நான் இது வந்து நான் ஐடென்டிட்டி அக்சஸ் மேனேஜ்மெண்ட் தவிர நான் நிறைய டிஃபென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் லைன் டிஃபென்ஸ் லைக் பெரிமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் நான் வந்து உங்களை நாட் பாயிண்டிங் அவுட் டு யூ, நீங்க வந்து நேரம் வந்து ஒரு ஆர்கிடெக்டா இருந்திருக்கணும் மேடம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பட் I didn't know the pathway road map தெரியாது. even today I am a solutions architect. பட் நான் அதை வந்து அப்படியே அவசரமா போய் அந்த சர்டிபிகேஷனை முடிச்சுட்டு வந்திருக்கேன். பட் இன்டெப்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நான் வந்து அந்த ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அளவுக்கு நான் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இருக்கேனா? ஸ்டில் a question mark. ஓகே. இல்ல மேடம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா it's a question mark worldwide. நீங்க யார் எடுத்தாலும் அந்த கேப் வரும். ஓகே மேம். இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி பொறுத்தவரை மேடம். பட் ஆக்சுவலி நான் ஒரு லாஸ்ட் ஒரு 50 to 20 கேண்டிடேட்ஸ் வந்து நான் இன்டர்வியூ எடுத்தது என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்காக. இந்த மாதிரி அவங்க வந்து இப்ப எங்களுடைய கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேஷன்ஸ் டீம்ல வந்து ஒரு ஆள் ஹையர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ தே லைக் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வர இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 டூல்ஸ்ல ஸ்கில் செட் இருக்கிற மாதிரி. அப்படி எனக்கு வந்து ஒரு டூல்ஸ்ல ஸ்கில் செட் இருந்தாலும் எந்த அளவுக்கு வந்து ஆட்டோமேட் பண்றாங்க அந்த இதை. ஸோ ஆட்டோமேட் பண்ணி அவங்களுடைய வேலை குறைக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் தே ஹேவ் L1 and L2 இன்ஜினியர்ஸ். பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற ஒரு செக்டருக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஸோ தே வாண்டட் டு டூ த ஒர்க் வித் மினிமல் என்ன சொல்றது பீப்புள். ஓகேங்களா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 10 L1 ஒரு L2 வச்சுட்டு அந்த வேலையை செய்ய வேண்டாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு 3 L1 இருந்தா போதும். பட் அந்த 3 L1க்கு வந்து பாத்தீங்கன்னா they should have the unique skill set. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஃபயர்வாலும் தெரிஞ்சிருக்கணும், எண்ட் பாயிண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் ஒருத்தருக்கு ஃபயர்வால் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். பட் ஸ்டில் they should know the automation. எப்படி வந்து அந்த இதை ஆட்டோமேட் பண்றது. ஸோ அப்படிங்கிறப்ப எங்கிட்ட இருக்க ஒரு மினிமல் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ஜினியர்ஸ் வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 24/7 எந்த ஒரு பிசினஸ் இன்டரப்ஷனும் இல்லாம ரன் பண்றது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா they started to think. ஸோ இன் தட் கேஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறப்ப they won't place you as a L1 or L2 or even L3. ஸோ உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் டிசைனராவோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக் மேனேஜராவோ வந்து உங்களை ஹையர் பண்ணுவாங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ அப்படிங்கிறப்ப வாட் தே வில் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட்
என்னன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நீங்க ஜிஆர்சி பத்தி No, my question is, will I get a manager role? That's all. மேனேஜர் அவ்வளவுதான் ரோல், எனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் மேனேஜர் ரோல் அப்படின்னா உங்களுக்கு ஜிஆர்சி மட்டும் தெரிஞ்சிருந்தா பத்தாது. ஆக்சுவலி பத்தாது. வாட் வல்னரபிலிட்டி அண்ட் பென்டெஸ்டர் டீம் என்ன பண்றாங்க, அவங்க ஓகே. எப்படி வந்து பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்போஸ் பண்றாங்க, அதை நீங்க ஆமா. மிட்டிகேட் பண்றதுக்கு உங்க டீம் வச்சு எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு போய் நீங்க வந்து ஒன்லி ப்ராப்ளம்ஸ் மட்டும் கொடுத்தா ஆமா, பேங்க் வந்து எனக்கு எனக்கு solution டூல நீ வேணும். எதுவும் பண்ணல, நான் போயிட்டு வான்னு சொல்லிடுவாங்க. ஆமா. So, சோ அவங்க வந்து tool- பாத்தீங்கன்னா you should come up with the questions and answer ma'am in nutshell. So True, உங்களுக்கு true. சொல்யூஷனும் இருக்கணும், ஆல்சோ அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி மிட்டிகேட் பண்ணுவீங்க, ஃபியூச்சர்ல அந்த ப்ராப்ளம் எப்படி வராம நீங்க வந்து தடுப்பீங்க அப்படின்றத ஒரு இதோட போனீங்கன்னா தான் ஸோ தே வில் கன்சிடர் as a ஒரு இது. அப்படிங்கிறப்ப நீங்க எல்லா வேலையும் நீங்களே போய் பண்ண முடியாது. as a மேனேஜராவோ இல்ல ஒரு ஆர்கிடெக்டாவோ எல்லாவோ பண்ண முடியாது. ஸோ உங்ககிட்ட இருக்க ஒரு சின்ன டீம் வச்சுட்டு அது எவ்வளவு எந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்றீங்க, எவ்வளவு சீக்கிரமா பண்றீங்க, அதே மாதிரி வந்து இந்த ஒர்க்ல ஏதாவது ரிப்பீட்னஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ஆட்டோமேட் பண்றீங்க, அதை பத்திய ஒரு கம்ப்ளீட் ஐடியா இருக்கணும். அப்படிங்கிறப்ப எந்த டூல் எங்க வைக்கணும், எப்படி வேலை செய்யும், யாரை வச்சு வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஸ்கில் செட் வித் பீப்புள் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா they will place you as a stock manager or delivery head, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் அக்சஸ் மேனேஜர் அந்த மாதிரி வைப்பாங்க மேடம். ஆக்சுவலி சிஎஸ்எம்னு சொல்லுவாங்க அந்த ரோல் பேரு. ஆமா, அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ ஐ மீன் டு என்ன சொல்றது கஸ்டமர் இன்டராக்ஷன் ஃபார் மெனி அக்கரன்சஸ் ஆஸ் அ ஆர்கிடெக்ட். பட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் லெவல்ல தான் என்னோட இது இருக்கும். பட் ஆஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜரா வந்து பாத்தீங்கன்னா என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா இன் மெனி அக்கரன்சஸ் யூ ஹேவ் டு பி வெரி பொலைட் அண்ட் டிப்ளமேட்டிக். that is part of life. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆமா எல்லாமே நீங்க ரியாலிட்டில நமக்கு வேற கிடைக்கும். black and white சொல்லிட முடியாது. The total scenario எனக்கு புரியுது. But அது you have to face the heat for the title that you have on the papers. Of course. ஆமா, அது நீங்க ஏன்னா எல்லாமே நீங்க தான் வந்து டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேலேயும் போக கூடாது, உங்களுடைய டவுன்லைன்ஸ்க்கும் நீங்க வந்து அதை கொண்டு போக கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாலும் அவங்க ஓடிடுவாங்க. அட் த சேம் டைம் மேல கொண்டு போனீங்கன்னா பிசினஸ் போயிடும். ஸோ அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குற அந்த சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கண்டிப்பா இருக்கும் மேடம் அந்த ஹீட். ஆமா. So yeah, okay, sounds like a plan actually. Yeah. எனக்கு எந்த கேப்பும் வந்துர கூடாது, அதனால I want to நாங்க மோஸ்ட்லி நாங்க கவர் பண்ணிடுவோம் மேடம். see நான் இப்போ நான் சொல்றேன், I don't want to give a false commitment. I'll tell you what is firewall, I'll tell you what is EDR, I'll tell you what is ELP and how they will do, how the tools will work and how the tools look like. அது எல்லாமே காட்டிடுறோம் மேடம். So you don't worry about it. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் ஃபயர்வால்னா ஒரு 10 20 30 50 100 ஃபயர்வால் கூட இருக்கு. ஸோ என்னால எல்லா ஃபயர்வாலையும் கொண்டு வந்து காட்ட முடியுமான்னு கேட்டா காட்ட முடியாது. பட் அட் த சேம் டைம் I'm expert in Palo Alto and FortiGate firewall, Checkpoint and Cisco. ஸோ இதுல ஏதாவது ஒரு ஃபயர்வால் காட்டி இந்த ஃபயர்வால் இப்படிதான் இருக்கும், இந்த ஃபயர்வால் இப்படிதான் பண்ணுவாங்க, இந்த ஃபயர்வால் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபயர்வால் பிளேஸ்மெண்ட் எதனால, இதுல டிஎன்சி என்ன, நான் டிஎன்சி என்ன, எதுக்காக ஃபயர்வால் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லிடுவேன். இந்த ஃபயர்வால் வர லாக் எப்படி இருக்குன்னு சொல்லிடுவேன். ஸோ தட் நீங்க நாளைக்கு உங்க டீமை ஹேண்டில் பண்றப்ப நாளைக்கு அவங்க வந்து உண்மையிலேயே ஃபயர்வால் தான் ஹேண்டில் பண்றாங்களா இல்ல என்ன சொல்றாங்க ஜஸ்ட் வந்து ஏமாத்துறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அவங்க கொடுக்குற லாக் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாகை வந்து வெரிஃபை பண்றதுக்கு சில ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் ஆன்லைன்ல இருக்கு. ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி அவங்க உண்மையிலேயே போய் சொல்றாங்களோ. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஷூட்டிங் வந்து ஒரு 12 hours உங்களுக்கு ஒரு எஸ்எல்ஏ கான்செப்ட்லாம் ஐ திங்க் யூ ஆர் வெரி வெல் அவேர் ஆஃப் இட். அப்படிங்கிறப்ப P1 டிக்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா within 4 hours you have to close it. அந்த 4 hours மேல ட்ரபிள் ஷூட் பண்றான் அப்படிங்கிறப்ப யூ ஹேவ் டு கெட் இன்டு தி கால் டு டீஎஸ்கலேட் அந்த சிச்சுவேஷன். ஸோ இந்த கேஸ் அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க அவங்க கூட ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 10 minutes இன்டராக்ட் பண்ணிட்டு என்னப்பா பண்ற, ஏன் இவ்வளவு நாள் பண்ற, என்ன ரீசனு, எங்க டிபெண்டன்சி, எந்த இடத்துல மாட்டிக்கிட்ட, ஏன் உங்களுக்கு வந்து ஓஎம் வரலையா இல்ல உனக்கே தெரியலையா அப்படின்னு தெரியணும்னா அவன் சொல்ற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியணும் மேடம். சோ அது வந்து நான் ஓரளவுக்கு ட்ரைன் பண்ணிடுவேன். ஆமா, ஏன்னா அவன் சொல்றது நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு அவன் உட்கார்ந்திருக்கானா கால்லன்றது நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். அது நான் ஓரளவுக்கு நான் ட்ரைன் பண்ணிடுவோம். ஆனா அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த டூலை பத்தி கம்ப்ளீட்டா நீங்க ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் த டைம். அது வந்து வேலை வேணும், அது பார்த்துக்கலாம். ஆமா, சோ அது நான் வந்து நாங்க ட்ரெயின் பண்ணிடுவோம். அந்த டூலை பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி வந்து பண்ணணும், எதை பண்ணணும், எப்படி லாக பார்க்கணும், எங்க பார்க்கணும், அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த ஒரு ஸ்பெசிபிக் டூலை எக்ஸாம்பிள வச்சு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க டீப் டைவ் பண்ணி உங்க இன்ட்ரெஸ்ட்டை காட்டி அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மேபி ஆஃப் டைம்ல உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு வீட்லயே ஒரு ஃபயர்வால் லேப் எப்படி செட் பண்ணலாம், அந்த ஃபயர்வால் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாம், அதெல்லாம் சொல்லிடுவோம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்றப்ப நாளைக்கு நீங்க உங்களுக்கு கீழே வந்து ஒரு பர்சன் ஹையர் பண்றப்ப
உங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டும் இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி சினாரியோஸ் நீங்க Like ஃபர்ஸ்ட் லெவல்ல கஸ்டமருக்கு ஹேண்டில் பண்றப்ப நீங்க அவங்ககிட்ட நீங்க இஃப் யூ ஆர் புட்டிங் ரைட் ஜார்கன்ஸ் டு தெம் அண்ட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ என்னுடைய okay. ப்ராப்ளம் வந்து ஒரு ரைட் டீம்ல தான் இருக்கு. ஸோ அவங்க இஷ்யூ ஃபிக்ஸ் பண்றாங்க, ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணும் இல்லையா? ஸோ அதுக்கு வி ஷுட் பி ஸ்கில்டு இல்லையா? ஸோ True, அதுதான் true. எதிர்பார்க்க. எஸ் மேடம். தேங்க்ஸ் மேடம். எனிஒன் எல்ஸ்? Yeah, thank வேற you. யாராவது? நோ ப்ராப்ளம். வேற யாராவது டீம்? So one more query. எஸ் Like மேடம். இந்த சைபர் செக்யூரிட்டி டூல்ஸ் எல்லாமே ஓப்பன் சோர்ஸா இல்ல பெய்டு டூல்ஸா சார்? மேடம் சிலது பெய்டு டூல்ஸ். அந்த பெய்டு டூல்ஸ்ல Okay. நாங்கள் ட்ரையல் வெர்ஷன் வச்சு நான் சொல்லிக் கொடுப்போம் மேடம். அந்த ட்ரையல் வெர்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்றதுக்குன்னு நான் சில ஆர்டிகல்ஸும் கொடுத்துருவோம். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா Okay. இருக்குன்ற பட்சத்துல நாங்க அந்த ஸ்டெப்ஸ் சில லிங்க்ஸ் எல்லாம் இருக்கு, அது எப்படி பண்றது அதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருவோம். ஸோ டோன்ட் வரி அபவுட். நம்ம சப்போஸ் நீங்க வந்து இல்ல நான் ஃபயர்வாலை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன், ஃபயர்வால் கன்சோல் எப்படி இருக்குன்னு காட்டிடுவேன், பிளஸ் வந்து ஃபயர்வால் எப்படி வரும், எங்க பிளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஆர்கிடெக்சர் டயக்ராம்லாம் காட்டிடுவேன். பட் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 டிக்கெட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த 4 டிக்கெட் ஃபயர்வால் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 4 டிக்கெட் ஃபயர்வால் பத்தி நான் எக்ஸ்டென்சிவா லேர்ன் பண்ண அப்படின்னா ஃபயர்வால் மட்டுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 months படிக்கணும் மேடம். ஸோ அப்படிங்கிறப்ப நான் வந்து Okay. சொல்லிடுவோம். இப்போ வந்து இன்டர்னலா குரோமோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்வால் சொல்லி கொடுக்குற டெக்னீஷியன்ஸ் இருக்காங்களா இல்ல வந்து இன்ஜினியர்ஸ் இருக்காங்களான்னு தெரியல. அப்படி இல்லைன்ற பட்சத்துல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இது எப்படி படிக்கலாம், எப்படி வந்து OEM வந்து இது பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஸோ தட் வந்து ஏன்னா நீங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங் மேடம் ஒரு மேனேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டெப்த் நாலேஜ் அவ்வளவா தேவை இருக்காது. பட் உங்க இன்ட்ரெஸ்ட்ல Okay, sir, but கத்துக்கலாம், ஏன்னா still I'm கத்துக்கிறதுக்கு new வயசு to this கிடையாது. technology. அதனால தான் I just wanted to know. No. If you're still interested, I'll guide you, ma'am. Don't லேப் worry about it. செஷன்ஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? லைக் ப்ராக்டிக்கலா எங்களோட லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி நாங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல டைரக்டா Yes, madam. Actually, அப்படி இல்லை மேடம். நாங்கள் ஃபுல்லி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான். நாங்க எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க பர்சனல் லேப்டாப் தான் யூஸ் பண்ணணும். ப்ளீஸ் டோன்ட் யூஸ் யுவர் கம்பெனி லேப்டாப். அதே மாதிரி மினிமம் இல்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண முடியாது. இல்ல நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல இருந்தும் பிளஸ் கம்பெனி லேப்டாப்ல இருந்து செஷன் எடுப்பாங்க. பட் நான் சில வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் query எல்லாம் வந்து இப்ப நிறைய பிகினர்ஸ்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேண்டிடேட் சொன்னாங்க நான் நான் ஐடில இருந்து வரேன் அப்படின்றப்ப அவங்களுக்குலாம் வந்து சில பேசிக்ஸ்லாம் வந்து நான் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப லைக் நீங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்க அந்த செஷன்லாம் நீங்க யூ ஹேவ் டு பேர். வை பிகாஸ் ஐ ஹேவ் டு கவர் மிக்ஸ்ட் ஆடியன்ஸ். ஆமா. ஸோ இவங்க பிகினர்ஸும் கவர் பண்ணும், அதே மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா டென்யூர்ஸும் கவர் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த செஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேபி நீங்க either it's completely your choice. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் திரும்பவும் வந்து ஓஎஸ் பத்தி கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க படிச்சீங்கனாலும் you can stay back. But அது இட்ஸ் ஓகே சார். பிகாஸ் சிம்பிள் திங்ஸ்லாம் கூட நாங்க மிஸ் பண்ணிரலாம். ஆமா. இல்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 hours கரெக்ட். ஒரு 10 hours வரைக்கும் பேசிக்ஸ் எடுப்போம் மேடம். பேலன்ஸ் ஒரு 10 to 15 hours பேசிக் கண்டிப்பா இருக்கும். அந்த பேசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவல்ல இருக்கிறதுனால நான் வந்து லினக்ஸ் சொல்லி கொடுக்குறப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா காலி லினக்ஸ்ல சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா எல்லா லினக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இது பண்ண முடியாது. சில பேர் உபுண்டு வச்சுட்டு நினைப்பாங்க, சில பேர் ரெட் ஹேட், சில பேர் சென்டோஸ் சொன்னாங்க. பட் அப்படி இல்லை. ஸோ காலி லினக்ஸ் படிக்கிறப்ப ஈவன் அவங்க பர்சனல் டைம்ல பென் டெஸ்டிங்கும் கத்துக்கலாம் அதுல. ஸோ அதனால நாங்கள் காலி லினக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவோம். காலி லினக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் லினக்ஸ் கமாண்ட்ஸ், அதுல எப்படி இது பண்றது, அதுல எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஐபி செக் பண்றது, எப்படி டிராஃபிக் பாக்குறது, அதுல இன்பில்ட் என்ன டூல்ஸ் இருக்கு, என்ன பர்பஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருவோம். லைக் விஸ் விண்டோஸ் இந்த 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கவர் பண்ணுவோம். ஆமா. ஓகே சார். உங்களுக்கு மிக்ஸ்ட் ஆஃப் தியரி செஷன் இருக்கும் மேடம். ஆமா. ஏன்னா கம்ப்ளீட்டா ப்ராக்டிகல் எடுத்தா அப்புறம் என்ன சொல்றது கான்கிரீட் செஷன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து த்ரெட்டை எப்படி மேனேஜ் பண்ணணும் தெரியும், பட் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் த்ரெட் இருக்கு அப்படின்னு தெரியலன்னா there is no use. ஓகே சார். கம்ப்ளீட்லி நியூ டு திஸ், அதனால தான் நான் கேட்டேன். இல்ல பரவாயில்ல மேடம். இட்ஸ் ஓகே. இட்ஸ் யுவர் ரைட்ஸ் டு கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகே, தேங்க் யூ. Team, anyone else? Jagan hand size பண்ணிருக்காரு. Jagan or anyone else? Team, உங்களுக்கு ஏதாவது questions இருந்தா maybe you raise please raise your hand. ஏன்னா நம்ம if no one has any question, let's wind up. ஹலோ சார். சொல்லுங்க மேடம். ஜெயஸ்ரீ சொல்லுங்க மேடம். சார் நான் வந்து 10 இயர்ஸா எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. நான் படிச்சதோட வேலைக்கும் போகல, ஜாப்க்கு எதுவும் போகல. ஓகே. நான் இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது படிச்சு முடிச்சோன்னா வேலை கிடைக்குங்களா, எப்படி இருக்கும்? ஸோ அது ஃபுல்லா சொல்லணும். அதான் மேடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மேடம். இப்போ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் அ பிகினரா
ஆஸ் அ பிகினர்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாங்க பேசிக்கா எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் செட் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றது அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து நாங்கள் பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஹவர்ஸ் கவர் பண்ணுவோம். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு கேண்டிடேட் கூட இருக்காங்க, அவங்க வந்து பிபிஓ செக்டரில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு 2 ஹவர்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதை தவிர ஓகே நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஏரியாஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொடுத்துருக்கிறதே 25 ஹவர்ஸ் தான் மேடம். இந்த 25 ஹவர்ஸ் டு 30 ஹவர்ஸ்க்குள்ள நான் வந்து இந்த கம்ப்ளீட் செஷன் முடிக்கணும். அப்படிங்கிறப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஹவர்ஸ் டு 15 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கலாக கவர் பண்ணும். ப்ளஸ் 10 டு 15 ஹவர்ஸ் வந்து தியரி. இதில் வேற வந்து பார்த்தீங்கன்னா நான் இடையில வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வைஸ் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கிறப்ப நான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல A to Z நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். கவலைப்படாதீங்க வாங்க மேடம் அப்படின்னு வந்து நான் ராங் கமிட்மெண்ட் கொடுக்குறேன். பட் எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இதுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் மெட்டீரியல், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் கேர் எடுத்து நாங்க சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இதை இங்க போய் படிங்க மேடம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் செட்ஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கேபி ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்போம். பட் நாங்க எதிர்பார்க்கறது ஆஸ் அ பிகினரா ஜாயின் பண்றீங்கன்ற பட்சத்துல ப்ளீஸ் மேக் ஷூர் நீங்க ஒரு ஹவர் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அப்படியே போயிடாதீங்க. ஸோ அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் அடிஷனல் 1 or 2 hours டு டூ த ப்ராக்டிக்கல் திங்ஸ். நான் ஏதாவது சொல்லி கொடுத்தேன்னா திரும்ப பார்த்துட்டு இல்லை அது உங்களுக்கு புரியலன்ற பட்சத்தில் அந்த டவுட்ஸை எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 5 minutes இல்லை அட் த எண்ட் ஆஃப் த செஷனோ உங்க query தயவு செஞ்சு கிளாரிஃபை பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எஃபெக்டிவா படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாப் போறீங்க அப்படின்னு இவங்க பிளேஸ்மெண்ட் கேரண்டி க்ரோமோர் கொடுக்குறாங்க. பட் அட் த சேம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து அவங்க கூட வந்து அட்டன் பண்ணுவாங்களான்னு கேட்டா அது கண்டிப்பா நீங்க படிச்சதை வச்சு அப்படிங்கிறப்ப நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு தெரியணும் இல்லையா? நாங்க வந்து பாத்தீங்கன்னா இது லைக் எக்ஸாம் ஹைஜாக் பண்ற மாதிரி இருக்காது இல்ல, ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க அந்த இடத்துல நீங்க தான் வந்து ஸ்பான்டேனியஸா ஆன்சர் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்டாஃப்ல சொல்லி தர மாட்டாங்க. சோ அப்படிங்கிறப்ப அதுக்குண்டான இதெல்லாம் நாங்க சொல்லி என்னன்னா எம்சிஏ தான் முடிச்சிருந்தேன். சோ பர்சனலால போக முடியல. சோ இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணா அது கிடைக்குமா அப்படின்ற ஒரு இதுக்காக தான் கேக்குறேன். மேடம் ஐ வில் மேக் ஷூர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமைனுக்கு உள்ள வந்து என்னென்ன தெரியணும்ன்றது சொல்லி தரதை விட நீங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல கேட்டுருவேன், அவங்க பேர்லாம் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிஷனல் ஹவர்ஸ்ல படிங்க. ஏன்னா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே தான் கிளாஸ் இருக்கும், சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவா இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த டைம்ல நீங்க இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி பாருங்க மேடம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் செட் இதா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு டேக் கேர் ஆஃப் ஆல் தி பிகினர்ஸ். ஸோ தட் வந்து நீங்க உள்ள வரப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் நீங்க வெளியில போறப்போ உங்களுக்கு யாராவது இது ரிலேட்டடா பேசினா உங்களுக்கு அந்த ஜார்கன்லாம் எனக்கு புரியணும். அதுதான் மேடம் என்னுடைய கிளாஸோட சக்சஸ் ஆஸ் அ பிகினரா உள்ள வந்து வெளியில போறப்போ. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி என்னவோ நடத்தினாரு ஏதோ பிபிடி இப்போ இந்த டாபிக் பார்க்கும்போது ஒரு சிலது புரியுது, பட் ஒரு சிலது ரொம்ப புதுசா இருக்கு எனக்கு. சோ அதனாலதான் கேக்குறேன் மேடம். ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை மேடம். இப்ப நான் எனக்கெல்லாம் டெவலப்பர் 0 ஸ்கில்ஸ். இப்ப நிறைய டெவலப்பர்ஸ் கூட இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க. சோ அவங்க ஒரு கோட் எழுதிட்டு அந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பக் இருக்கான்னு கண்டுபிடிக்கன்னு கேட்டா எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். என்னால கம்ப்ளீட்டா சொல்ல முடியுமான்னு கேட்டேன். நானும் அந்த இடத்துல 0 தான். சோ அப்படிங்கிறப்ப நானும் அந்த ஸ்கில் செட்டை படிக்கணும். லைக்வைஸ் நீங்களும் அதே மாதிரி தான். நீங்க வந்து புதுசா வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. சோ நீங்க தாராளமா வந்து ஜாயின் பண்ணி நீங்க படிக்கலாம். பட் வி வில் மேக் ஷூர் மேடம். ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களால இந்த 25 ஹவர்ஸ்க்குள்ள நான் உங்களுக்கு மொத்த விதையும் கத்து தரேன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பா நாங்க சொல்லி தருவோம் மேடம். அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஆமா. ஓகே சார். Thank you சார். ப்ராப்ளம் மேடம். தேங்க்யூ. டீம் எனிஒன் எல்ஸ்? ஜெகன் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே ஓகே. டு யூ கவர் மைக்ரோசாஃப்ட்? ஒரே நிமிஷம், உங்க சாட் இப்பதான் பாக்குறேன், ஒரே நிமிஷம். டு யூ கவர் மைக்ரோசாஃப்ட் சென்டினல் டிஃபெண்டர்? ஓகே சதீஷ், மைக்ரோசாஃப்ட் சென்டினல் டிஃபெண்டர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடிஆர் பெர்ஸ்பெக்டிவ்ல இடிஆர்னா என்ன, அந்த இடிஆர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அந்த இடிஆர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் பிளேஸ் பண்ணும், ஆக்சுவலா மாடர்ன் டே இடிஆர்ஸ் அண்ட் எக்ஸ்டிஆர்ஸ் அது கவர் பண்ணிடுவோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சென்டினலுக்கு எனக்கு அக்சஸ் இருக்கு. அதுல சென்டினல்ல எப்படி பாலிசி கான்ஃபிகர் பண்ணுவோம், என்னென்ன சேனல் வந்து அட்டாக் வெக்டர் கான்ஃபிகர் பண்ணுவோம், அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்கா கான்ஃபிகர் பண்ண பாலிசி நான் அப்படியே நான் உங்களுக்கு காட்டிடுவேன்.
பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிசி கான்ஃபிகர் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 4 to 5 hours ஆகும். பட் இந்த அட்டாக் வெக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி மால்வேர் பாலிசினா அதுல எது கவர் ஆகும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் என்கிரிப்ஷன் அது எது கவர் ஆகும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வெப் ரெபுடேஷன் எப்படி கவர் ஆகும். அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். பட் கம்ப்ளீட் சென்டினல் கோர்ஸ் கவர் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டா அது வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 40 hours தனி கோர்ஸே இருக்கு சதீஷ். பட் சென்டினல்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ சென்டினல்னா என்ன பர்பஸ், அது என்னென்ன மாதிரி பாலிசி இருக்கும், அது எப்படி கான்ஃபிகர் பண்ணும், அதுக்கு என்ன ப்ரீ ரிக்வசிட், அதை நான் சொல்லிடுவேன் சதீஷ். சதீஷ் உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேனான்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு லைக் ஆமா அந்த சாட் பாக்ஸ்ல. If I answer your question. No problem. Yeah, thanks. வேற யாராவது? ஹலோ. எஸ் சார், உங்க நேம் சொல்லிக்கோங்க சார். கேக்குதா? ஹலோ. சொல்லுங்க சார். சார் ஜெகன். சொல்லுங்க ஜெகன். சார் இப்போ நம்ம கவர் பண்ண சிலபஸ் வச்சு இப்போ நம்ம போற டெஸ்டினேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சாக் அனலிஸ்ட், இன்ஃபர்மேஷன் அனலிஸ்ட், அதுக்கப்புறமேட்டு ஜெகன் வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. அனலிஸ்ட், அதுக்கப்புறம் டெஸ்டிங், இதுல எது சார் அது பாசிங்? ஜெகன் சாரி, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. கொஞ்சம் ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணுங்க உங்க क्वेश्चन. ஜெகன் கேக்குதா? ஹலோ ஜெகன். ஜெகன் என்னால பார்ஷியலா தான் புரிஞ்சுது. சாக் இன்ஜினியரை என்னென்ன கவர் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்களா? உங்க क्वेश्चन என்ன? திரும்ப ஒரு டைம் சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க ஜெகன், இப்பதான் கேக்குது எனக்கு. ஐ அம் ஆடிபிள் சார்? எஸ் யூ ஆர். சார் ஐ அம் ஆடிபிள்? கேக்குது கிறிஸ்டல் கிளியர் ஜெகன். கேக்குது, சொல்லுங்க. இல்ல சார், இப்ப நம்ம கவர் பண்ற சிலபஸ் வச்சு இப்ப நான் நிறைய டெஸ்டினேஷன் இருக்குல்ல சார் சைபர் செக்யூரிட்டில. இப்ப சாக் அனலிஸ்ட் இருக்கு, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனலிஸ்ட் இருக்கு, பெனிட்ரேஷன் டெஸ்டிங் இருக்கு. இப்போ இந்த சிலபஸ்ல நம்ம எந்த மாதிரி டெஸ்டினேஷனுக்கு நம்ம கரெக்டா சூட்டபிள் ஆகும், எது ட்ரை பண்ணலாம் சார்? அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெகன், இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிடாமினன்ட்டா சாக் தான். செக்யூரிட்டி ஆபரேஷன் சென்டர்ல L1 L2 L3 இது பண்ணி தான் ஃபோக்கஸ் பண்றோம். பட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு L1 L2 L3 சாக்ல போறப்ப அதுல வந்து மல்டிபிள் டூல் இன்டகிரேட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்வால் இன்டகிரேட் பண்ணுவீங்க, EDR இன்டகிரேட் பண்ணுவீங்க, இன்டெஸ்டிங் டூல், ப்ராக்ஸி, DDoS டூல், இந்த மாதிரி மல்டிபிள் டூல் இன்டகிரேட் பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்ப அந்த டூலோட ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாக் எப்படி வந்தா அந்த லாக் எப்படி கோரிலேட் பண்றது உங்களுக்கு தெரியும். சோ அப்படிங்கிறப்ப வர்ற லாக் என்னன்னே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆஸ் L1 இன்ஜினியரா L2 இன்ஜினியரா வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா ட்ரபிள் ஷூட் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் பைக் ரிப்பேர் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் பைக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும்னு தெரியும் இல்லையா? அதே கான்செப்ட். சோ எனக்கு பைக் வந்து எந்த இடத்துல வந்து ஆக்சிலேட் ஆகும், எந்த இடத்துல வந்து நான் பிரேக் பிடிக்கணும், எங்க கிளட்ச் பிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த இடத்துல தான் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டக் ஆகுது, இந்த இடத்துல வந்து சோக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? லைக் வைஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிளா சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்டாக் வருது அப்படின்னா அந்த அட்டாக் வரதுக்கு ஏகப்பட்ட சேனல் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிராபிக் ஃபயர்வால்ல வரும், IDS IPSல வரும், என் பாயிண்ட்ல வரும், அதுக்கப்புறம் தான் உங்க சிஸ்டமுக்கு வரும். அப்படிங்கிறப்ப நீங்க இந்த எல்லா லாகும் உங்களுக்கு வர்றப்ப நீங்க ஒரு ஆஸ் அ சாக் இன்ஜினியரா எப்படி இந்த அட்டாக் உள்ள வந்துச்சுன்னு உங்களுக்கு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எடுத்தாலும் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டா சார் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவீங்க ஆஸ் அ லேமேனா. ஆஸ் அ சைபர் செக்யூரிட்டி ஆர் சாக் அனலிஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா ஆக்சுவலா இந்த இடத்துல ஃபயர்வால்ல இந்த ரூல் இல்ல. இந்த ரூல் இல்லாதனாலதான் ஃபயர்வாலுக்குள்ள அந்த டிராபிக் வந்திருக்கு. அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் IPS IDSல இந்த ஹேஷ் வேல்யூ நான் வந்து பிளாக் பண்ணேன். அந்த ஹேஷ் வேல்யூ பிளாக் வந்துச்சுன்னா அந்த இடத்துல டிராபிக் ஸ்டாப் பண்ணிருக்கலாம். அதே மீறி உள்ள வந்துச்சு. இல்ல இந்த இடத்துல EDR வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணல, இந்த இடத்துல ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணிருந்தா அட்லீஸ்ட் அந்த அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் ஆகாம கட் பண்ணிருக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஜஸ்டிபிகேஷனை ப்ராப்பரா கொடுக்க முடியும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி அட்டாக் நடக்காம இருக்கிறதுக்கு அந்த ரூலை எல்லா டீமும் எழுதிருக்காங்களா அப்படிங்கறத நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு மேக் ஷூர் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணி ஃபாலோ பண்ணி அதை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவீங்க. சோ அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபயர்வால் எப்படி ஒர்க் ஆகும் தெரியாம, IDS IPS எப்படி ஒர்க் ஆகும் தெரியாம, என் பாயிண்ட் எப்படி ஒர்க் ஆகும் தெரியாம உங்களால அதை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடென்டிட்டி அக்சஸ் மேனேஜ்மெண்ட் அது ஒரு இது எப்படி பாஸ்வேர்ட் லீக் ஆச்சு, மல்டிபிள் பாஸ்வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றப்ப ஏன் வந்து பாத்தீங்கன்னா IAM டூல் வந்து இல்ல ஆக்டிவ் டைரக்டரி லெவல்ல ஏன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் அட்டெம்ப்ட் வந்து மிட்டிகேட் பண்றதுக்கு பாலிசி இல்ல. இந்த மாதிரி நீங்க
உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு. அது எல்லா சேனலும் எப்படி ஒர்க் ஆகணும் ஒரு பேசிக் கான்செப்ட் இல்ல அப்படின்ற பட்சத்துல உங்களால அது அந்த சாக் டூல்ல நீங்க ட்ரபிள் ஷூட் பண்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு லேப் ஒன்று கொடுப்பேன் at the end of the session. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஹோம் லேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர்வால், ஒரு ஆன்டிவைரஸ், ஒரு ஐடிஎஸ், ஒரு ஐபிஎஸ் எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க, என் லேப்டாப் செத்து போயிடும். ஓகேங்களா? ஆக்சுவலா நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு லேப் செட் பண்ணி கொடுத்துட்டு அந்த லேப்ல ஒரு ஃபயர்வால் லாக் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு அந்த ஃபயர்வாலோட டேட்டா செட் அப்லோட் பண்ணி இது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டிடுவேன். அதே மாதிரி ஒரு இடிஆரோட லாக் அப்லோட் பண்ணி அந்த டேட்டா செட் அப்லோட் பண்ணி இந்த இடிஆர் லாக்னு இப்படிதான் இருக்கும். அதே மாதிரிதான் என் பாயிண்ட், அதே மாதிரிதான் ஆக்டிவ் டைரக்டரி. ஏன்னா நான் ஒரே டைம்ல பண்ணேன் அப்படின்னா என்னால உங்களுக்கு நான் ஒரு பெரிய டேட்டா சென்டர் வச்சிருந்தா தான் நான் வந்து இந்த கோர்ஸே கம்ப்ளீட்டா கண்டக்ட் பண்ண முடியும். பட் ஆக்சுவலி அந்த ப்ரொவிஷன் என்னுடைய ஹோம் லேப்ல கிடையாது. சோ அதனால என்ன பண்ணுவேன்னா நான் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் டூல் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஹை லெவல்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லிடுவேன். பட் வந்து பாத்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த சாக் அப்படின்னு கொண்டு வரப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாக பார்த்துட்டு அந்த லாக்ல எப்படி நீங்க கோரிலேஷன் பண்ணுவீங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவேன். பட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு புட் எஃபர்ட்ஸ். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த 25 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்களேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஆஸ் அ பிகினராவும் அவங்களுக்கு நான் கவர் பண்ணணும். அதே மாதிரி நீங்க ஒரு ஷார்ட் கோல் வச்சிருப்பீங்க, ஒரு 25 ஹவர்ஸ் ஒரு 45 ஹவர்ஸ் எவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க கமிட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அந்த டைம்குள்ள நான் அந்த கோர்ஸ் முடிக்கணும் அப்படிங்கிறப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நான் டீப்பா கவர் பண்ணுவேன் அப்படின்லாம் கமிட் பண்ண மாட்டேன். அட் த சேம் டைம் நான் வாட் இஸ் வாட்னு ஷியூரா கவர் பண்ணிடுவேன். நீங்க வந்து அந்த ஃபயர்வால் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னால ஷியூரா சொல்ல முடியும் ஃபயர்வால் ஃபங்க்ஷன் ஆகுது, ஃபயர்வால் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும், ஃபயர்வால் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவாங்க, அந்த லாக் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பண்றது இல்லாம அது வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படிங்கறத ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு நான் உங்களை வந்து அதை படிக்க வச்சிருவேன். ஓகேங்களா? சோ அந்த அளவு நான் கவர் பண்ணிடுவேன். பட் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஃபயர்வாலை பத்தி படிக்கணும் அப்படின்னா நீங்க டீப்பா படிக்கணும், நீங்க தான் படிக்கணும். அதே மாதிரி இடிஆர் பத்தி படிக்கணும், நீங்க தான் படிக்கணும். நெட்வொர்க்கிங் நெட்வொர்க்கிங் நான் வந்து பேசிக்ஸ். ஓ நீங்க ஒர்க் பண்றீங்களா ஆல்ரெடி? ஆமா சார், சிஸ்டம் அட்மின். ஓகே. ஓ சூப்பர் சூப்பர். அப்படின்னா வந்து உங்களுக்கு அதை பத்தி ஐடியா இருக்கும். பட் ஸ்டில் நான் சொல்றேன். ஆமா அது நான் சொல்றேன். உங்களுக்கு நெட்வொர்க்கிங்ல பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ்ஐ லேயர்ல இருந்து எப்படி டிராபிக் வந்து லேயர் டு லேயர் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து போகுது, அதெல்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். சோ அதெல்லாம் நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம். பட் ஆஸ் அ பிகினருக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு அதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்க எப்படி பாக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, L3 ல இருந்து L4 எப்படி போகுது, L3 ல என்ன மாதிரி அட்டாக்லாம் நடக்கும், அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் பிகினருக்கு அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் செஷன் மாதிரி இருக்கும். நீங்க என்ன ஃபயர்வால் என்ன டூல் ஒர்க் பண்றீங்க? பேலோ ஆல்டோ சார். ஓ பேலோ ஆல்டோவா, சூப்பர். Okay, team, any other questions? Hello? Team, any other questions? Anu, session wind up பண்ணிக்கலாமா? Any questions இருக்குதா இல்லனா? Okay, if everyone okay, நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆமா, ஐ ஹோப் நான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டேன். இன்கேஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஃபேக்கல்டி இது பண்ணி கேளுங்க, நாங்கள் அட்ரஸ் பண்றேன். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் எல்லாரும் ஜாயின் பண்ணுவீங்க நம்புறேன். ஐ ஹோப் நான் எல்லா கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டேன் நான் நம்புறேன். அனு, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.